அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் பேசுகிற விளங்குதா பிள்ளைகள்? இன்னைக்கு மெசேஜில் ரிப்ளை பண்ணுங்க விளங்குமா இருந்தா. ஓகே, ஸோ நம்ம இந்த கோர்ஸை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல் கோர்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம், தியரி பேஸ்ட் இல்லை, ஒலி ப்ராக்டிக்கல் பேஸ்ட். ஸோ இது வந்துட்டு விஷயத்தை சொல்லி தர எந்த கையில் இல்லை, முழுமையாக உங்களோட கையில் இருக்குது. நார்மலாக நான் உதாரணத்துக்கு சொல்கிறதுக்கு நம்மளோட யூனிவர்சிட்டி வச்சு அப்படி ஒரு வெப்பேஜை நம்மளால் க்ரியேட் பண்ண இயலுமா, க்ரியேட் பண்ணினா அதை லான்ச் பண்ண இயலுமா, அதாவது இன்டர்நெட்டுக்கு அதை எப்படி அப்லோட் பண்ணுறேன், வேர்ல்டில் இருக்கிற எல்லாருமே பார்க்கக்கூடிய அதை எப்படி மாற்றுறேன். ஸோ அப்படியான விஷயம் ஒன்று செய்யணும்டா எப்படி அதை செலக்ட் பண்ணுறேன், என்ன க்ரைட்டீரியா வச்சு நம்ம செலக்ட் பண்ணணுங்கிற விஷயங்களை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். பேஸ்டாக இண்டஸ்ட்ரியில் இருக்கிற சில விஷயங்கள் தான் இது வந்துட்டு இந்த கோர்ஸை டிசைன் பண்ணிக்கிறோம். டெக் 247 சொல்றப்படுகின்ற இந்த ஆன்லைன் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் மூலமாக தான் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இது ரெண்டாவது பேட்சில் குரூப் 2ல தான் உங்களை ஜாயின் பண்ணிக்கிறாங்க. இது குரூப் 2 மீன் ரெண்டாக டிவைட் பண்ணிக்கிறாங்க, இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம்னு சொல்லி. இங்கிலீஷ் மீடியத்தில் வந்துட்டு அநேகமாக சிங்கள ஸ்டூடெண்ட்ஸ், அதே மாதிரி ஃபாரினர்ஸ், இந்தியன், மலேசியன், ஒமான், கட்டார், இந்த கல்ஃபில் இருக்கிற வேறு சில ஸ்டூடெண்ட்ஸ் கூட அதில் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஃபாரின் இப்போ உங்களுக்கு தெரியுமா உங்களுக்குரிய பேமெண்ட் என்னன்னு சொல்லி. அதுக்கு முதல்ல இவங்க இந்த ஆன்லைன் எஜுகேஷன் டெக் 247 ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு கம்பெனி உண்டு. ஒனஸ்டா சொல்ல போனோம்னா இது ஸ்டார்டராக நான் இருந்தது. ஸ்டார்ட் பண்ணுறது கன்செப்ட் என்னுடையது, ஆன்லைன் மூலமாக செய்யலாம். ஆன்லைன் கொரோனா வந்ததுக்கப்புறம் ஆன்லைன் எஜுகேஷன்ங்கிறது வந்துட்டு நம்ம நாட்டில் எல்லா இடங்கள்லையும் பரவலாக பாவிக்க ஆரம்பித்தாங்க. ஆன்லைன் ஆல்ரெடி இருக்குது, ஓப்பன் யூனிவர்சிட்டி வந்து ஆன்லைன் இருக்குது, ஸோ வேறு ஒரு ஆன்லைன் இருக்குது, பட் ஃபேமஸ் இல்லை. ரீசன் வந்துட்டு இந்த ஆன்லைன் எஜுகேஷனை 100% சக்ஸஸ்ஃபுல்லாக செய்கிற அளவுக்கு நம்ம நாட்டில் சில வசதி வாய்ப்புகள், இன்டர்நெட் கனெக்ஷன், அதுக்குரிய டிவைசஸ், என்ற கிராமியப்புறங்கள் அல்லது கவரேஜ் இஷ்யூவாக இருக்கிற இடங்கள், அதாவது மழை பெஞ்சா கண்டினியூஸாக எப்படி அந்த ஆன்லைன் எஜுகேஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுற பிள்ளைகளை ஹேண்டில் பண்ணுற டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட் நீ எப்படி மெயின்டைன் பண்ணுற இஷ்யூவால் அது மெயின்டைன் பண்ணலாம். பட் ஃபாரினில் இருக்குது. ஈவன் நீங்கள் இப்போ கட்டாரில் நிறைய பேர், கட்டார் கல்ஃப் கண்ட்ரி எடுத்துக்கொண்டா நிறைய பேர் இருக்காங்க, கியூஎஸ்ஆர் இருக்காங்க, அப்படி இப்படி இருக்கிறாங்க. பாருங்க, கியூஎஸ்ல எம்எஸ்சி முடிச்சார்கள், சிவிலில் எம்எஸ்சி முடிச்சார்கள். இவங்கெல்லாம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் இருக்கிற ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் பதிஞ்சிட்டு அவங்களோட எம்எஸ்சி ஆன்லைன் மூலமாக ஃபாரினில் செஞ்சுருப்பாங்க. இப்போ லைவ் கிளாஸஸ் அதில் குறைய இருக்கும், பட் நம்மளுக்கு இருக்கிற மாதிரி பிஎல்இ மாதிரி அவங்களுக்கு வேறு சிஸ்டம் இருக்கும், அதன் நூடாக அவங்களோட எஜுகேஷனை கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. வெவ்வேறு சிஸ்டம் இருக்குது. சைனா எடுத்துக்கொண்டா ஸ்மார்ட் எஜுகேஷன், ஸ்மார்ட் டெக்னாலஜி இருக்குது. ஓகே, ஸோ ஏதோ ஒரு கான்செப்ட் ஆன்லைனை ஒவ்வொரு நாடுகளில் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம நாட்டுக்கு அதுவும் நம்மளோட என்னென்னு சொல்கிறேன் யூனிவர்சிட்டி, கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி எஜுகேஷனுக்கு இது கிட்டத்தட்ட புதுசு மாதிரி. ஸோ அந்த வகையில் ஆக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது கஷ்டம். பட் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாரும் அதுக்கு அடாப்ட் ஆகிட்டு தான் ஆக்கணும். ஸோ இப்படியான ஒரு பெண்டமிக் சுச்சுவேஷன் வந்தால் இன் ஃபியூச்சர் வேறு ரீசனில், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இருக்கிற அநேகமானவங்க யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிறதால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸ்ட்ரைக் வரதால பின் தள்ளி போகிறது, அப்படி இப்படி நிறைய கேசஸ் நடக்கிறது. இனி அதனூடாக உங்களோட எஜுகேஷன் பின்னுறதுக்குரிய வாய்ப்புகளும் இல்லை. அண்ட் ரீசெண்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கலனி யூனிவர்சிட்டி கன்வகேஷன் கூட வர்ச்சுவலாக தான் நடந்துச்சு, ஆன்லைன். ஏன்னா அது தவிர கம்மிங் 22 சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஃபேக்கல்டி ஆஃப் இஸ்லாமிக் ஸ்டடீஸ் அண்ட் அரபிக் லாங்குவேஜ் எங்களோட ஃபேக்கல்ட்டியோட 7வது சிம்போசியம். இது ஸ்டார்டிங்கில் ப்ரொபோசல் வந்துட்டு ஃபிசிக்கலாக ஃபேஸ் டு ஃபேஸ் வளமே நடத்துகிற மாதிரி ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். பட் எந்த காரணத்துக்கு அவன் பின்தாங்கிடக்கூடாது, பின்போடக்கூடாதுன்னு சொல்லி டீன் அண்ட் ஆர்கனைசிங் கமிட்டியோட அண்ட் ப்ளஸ் பிசியோட டிசிஷனுக்கு அமைய ஓவர் த இன்டர்நெட் வர்ச்சுவலாக ஒரு கான்ஃபரன்ஸை ஃபுல்லாக கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ என்ன ரீசெண்டாக கிட்டத்தட்ட கொலோக்கியம் நம்ம நடந்துச்சு அரபிக் ஃபேக்கல்ட்டி, அது கூட மிகவும் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனன்னு சொல்லி எங்களோட ஃபீட்பேக் எடுத்து தான் நாங்கள் செஞ்சுக்கிறோம். ஸோ இதில் இருக்கிற ஒரே ஒரு இஷ்யூ இந்த ஸ்டூடெண்ட் இருக்கிறது இன்டர்நெட் ஸ்டேபிலிட்டி, அது ஸ்பீடு வந்துட்டு சரியாக இருக்கும்னு சொன்னால் மொபைலில் கூட ஒரு அளவு படிக்கணும். ஓகே, என்ன ரீசன் சொன்னால் உங்களுக்கு ரெக்கார்டிங் தருவாங்க, வேறு ஒரு நோட்ஸ் எல்லாம் தருவாங்க. ஸோ நீங்கள் ஃப்ரீயான டைமில் அதை பார்த்துக்கலாம். பட் படிக்கிற டைமில் கதைக்கிற விஷயங்கள் சரியான முறையில் கிடைக்குமா, நம்மளோட டவுட்ஸை வந்துட்டு டீச்சர்ஸ்ட்டை நம்ம கேட்கலாமா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு இடையில டிஸ்கஷன் செய்யலாமாங்கிற கேசஸ் தானே இது. ஆனால்
நான் பர்சனலா பார்த்துறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிள்ளைகள் அதிகமாக என்ன செய்யறாங்க ஸ்டூடெண்ட் வந்து இன்னைக்கு நான் ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் ஜூம்ல பேசினேன் அப்படி வந்து நிறைய பேர் போட்டு வராங்க விச் மீன் தே ஆர் அடாப்டட் டு ஆன்லைன் மோட். ஸோ கம்யூனிகேஷனுக்கு அவங்களுக்கு அது ஈஸின்ற மாதிரி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருக்காது ஒன்றும் செய்யலாது பட் ஈவன் ஃபேஸ் டு ஃபேஸ்லையும் நம்மளுக்கு அந்த இஷ்யூ வரும் கிளாஸுக்கு வரையில அப்படி இப்படி சுகம் இல்லாதன்னு அடுத்தது இன்னைக்கு வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு வசதி இல்லை அப்படி அந்த மாதிரி இஷ்யூவை ஆன்லைன் வந்து ரெடியூஸ் பண்ணிருக்கு. ஸோ ஆன்லைன்லையும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கு ஃபேஸ் டு ஃபேஸ்லையும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கு பட் அதை சக்ஸஸ்ஃபுல் ஆகுறது அதில் முயற்சி செய்கிற நம்மளோட கையில் தான் இருக்கு. நம்ம எந்த அளவுக்கு அதை பாசிட்டிவாக பார்க்குமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பாசிட்டிவாக இருக்கு. ஓகே சில நேரங்களில் உங்களுக்கு கொஞ்சம் வேலை கூட இருக்கும். என்ன ரீசன் இந்த கவரேஜ் இஷ்யூவால அல்லது ஒரே டைம்ல நிறைய பேர் கிளாஸ் நடத்தினா ஜூம் அது லோட் ஆகுமனால ஸ்ட்ரக் ஆகும் லோட் ஆகுங்கிற பிரச்சனையால ஒவ்வொரு டைம்ல போடுவாங்க. ஏர்லி மார்னிங் போடுவாங்க, லேட் நைட் போடுவாங்க. அதனால பிள்ளைகளுக்கு காலைல எழுமினதுலேருந்து நைட்டில் தூங்கும் வரைக்கும் கிளாஸ் தானான்ற ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஸோ அது குறிப்பிட்ட காலத்தால் ஒரு ரேஞ்சுக்கு வந்துடும். அது சாஃப்ட்வேரை இம்ப்ரூவ் பண்ணுறதுல மற்றபடி மற்ற விஷயங்கள் ஓகே. ஸோ அந்த வகையில் கம்ப்யூட்டரோட ரிலேட்டடான சப்ஜெக்டை படிக்கிறது ஈஸி. காரணம் இப்போ ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சப்ஜெக்ட் எடுத்துக்கொள்வோமே, கம்ப்யூட்டரில் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் நிறைய இருக்கு. இப்போ கம்ப்யூட்டரில் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் சப்ஜெக்ட் எடுத்துக்கொண்டா அதுக்கு தேவை இன்டர்நெட் கனெக்ஷன் ஒரு கம்ப்யூட்டர். ஹார்ட்வேர் டெவலப்மெண்ட் எடுத்துக்கொண்டா இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும் அது இன்டர்நெட் படிக்கிறதுக்கு. பட் அந்த ஹார்ட்வேரை எப்படி தொடாமல் படிக்கிறேன்னா வர்ச்சுவல் சில டூல்ஸ் இருக்கு. அந்த டூலை யூஸ் பண்ணி வர்ச்சுவலாக நம்ம அதை செஞ்சு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த விஆர் டிவைஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம மொபைலில் ஒரு வீடியோ போட்டுவிட்டு விஆர் டிவைஸுக்குள்ள மொபைலை வச்சு நம்மளோட கண்ணில் மாட்டினா பார்த்தா இல்லை வார மூவி வந்து நம்மளுக்கு ஒரு ஃபைட்டிங் மூவி பார்த்தீங்கன்னா நம்மளை நோக்கி ஒரு ஆள் வார மாதிரியும் நம்ம அந்த ரியாலிட்டியை ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ ஆன்லைனுங்கிறது ஒரு காலமும் லொஸ்டாக போகிறது இல்லை. நம்மளோட முயற்சியை பொறுத்து நம்ம அதை சக்ஸஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ அந்த அதாவது ஆன்லைன் வந்து இனி ஃபியூச்சரில் இருக்கும் பார்க்கலாம். இந்த ஈசாஃப்ட் வந்துட்டு ஆன்லைன் எஜுகேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஐசிபிடி பிரைவேட் பிகாஸ் எல்லா டிகிரி ப்ரோக்ராம்ஸும் ஆன்லைனில் போகுது. ஓப்பன் யூனிவர்சிட்டி சகல ப்ரோக்ராம்ஸ் ஆன்லைனில், ஈவன் மாஸ்டர் கூட ஆன்லைனில் போகுது. ஸ்க்ரீன் வந்துட்டு நான் ஷேர் பண்ணல பிள்ளைகள் ஷேர் பண்ணது பிறகு பார்க்கலாம். நான் பேசுறது விளங்கிச்சுட்டா ஓகே. ஓகே ஸோ இப்படி ஆன்லைன்ங்கிறது கான்செப்ட் ஆகிட்டு நம்ம அதுக்கு ஈவன் வேலை கூட ஆன்லைன்லாம் செஞ்சுக்கிறீங்க. படிக்கிறது வேற கேஸ். அதை சைடு அவங்க வேலை ஒரு ஆஃபீஸ் வேலை ஒருத்தருக்கு சேலரி போடுற விஷயம் ஒரு அண்டர் அட்டெண்டன்ஸை கவுண்ட் பண்ணுற விஷயங்கள் கூட லிட்டில் பை லிட்டில் ஆன்லைனுக்கு மாறிட்டு இருக்கு. ஸோ ஆன்லைனுங்கிறது எப்படியோ ஒரு வகையில் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் பார்ப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஜூம் இஸ் இன் ஆர் இஃப் யூ மேட் யூ இன்டர்நெட் கனெக்ஷன் ஸ்பீட். உங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் ஸ்லோ மிஷின்னா ஒவ்வொரு இது யூஸ் பண்ணி பாருங்க. இப்போ டைலாக் தான் யூஸ் பண்ணுறது இல்லை. எடிஸ்லாட் ஒவ்வொரு இருக்கு இல்லையா, ஒவ்வொரு சிம்மை வந்து யூஸ் பண்ணி பாருங்க. எது உங்களுக்கு சப்போர்ட் அந்த கனெக்ஷனை கண்டினியூஸாக யூஸ் பண்ண பாருங்க. ஒரு சொல்யூஷனை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் இன்டர்நெட் கனெக்ஷனுக்கு. ஓகே ஸோ அந்த அடிப்படையில் இவங்க இதுவரைக்கும் 3 விதமான ப்ரோக்ராம் ஆன்லைன்ல இருந்து டெக் 247 இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. உங்க வெப் டெவலப்மெண்ட் இது செகண்ட் பேஜ். அது மாதிரி ரீசெண்டாக 4th பேஜுக்கு கூகுள் எட்சென்ஸ் சம்மந்தமாக ஒரு ஆன்லைன்ல கூகுள் எட்சென்ஸை யூஸ் பண்ணி எப்படி ஏர்ன் பண்ற, நமக்கு ஒரு ஓன் வெப்சைட் இருக்கும்டா அல்லது நமக்கு தெரிஞ்சவங்ககிட்ட ஒரு வெப்சைட் இருக்கும்டா அதை பயன்படுத்தி நம்ம ஆன்லைன்ல எப்படி ஏர்ன் பண்ற ஹலாலான முறையில் உண்மையாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் உண்டு. அடுத்தது லீடர்ஷிப் ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த லீடர்ஷிப் ப்ரோக்ராம் வந்து இங்கே கண்டக்ட் பண்ணல. அவங்க டார்கெட் பண்ணது வந்துட்டு A-level ஸ்டூடெண்ட் டார்கெட் பண்ணி வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸில் இருக்கிற A-level ஸ்டூடெண்ட் செஞ்சுருந்தாங்க. ஸோ ஒன்றரை சக்ஸஸை பொறுத்து அடுத்ததை கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த வகையில் கூகுள் எட்சென்ஸ் வந்து சக்ஸஸாக போயிருக்கணும் அவங்களுக்கு. அதனால 4வது பேஜ் நான் போகிற வெப் டெவலப்மெண்ட் இது செகண்ட் பேஜில் 2 குரூப் உடஞ்சி செய்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேஜில் எந்த அளவுக்கு சக்ஸஸ் இருந்துச்சுன்னா 90 விதமான ஃபுல்லே வெப்சைட் லான்ச் பண்ண கிளாஸ் முடிகிற அந்த டேயில் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் வந்து வெப்சைட்டை லான்ச் பண்ணினாங்க. நீ யோசிக்கலாம் இப்படி ஒரு அழகான வெப்சைட் எவ்வளோ விஷயங்கள் தேவை, நம்ம ஒவ்வொரு குவாரிஸ் படிக்கணுமே, ஒவ்வொரு லேங்குவேஜில் ஜாவான்னு சொல்கிறாங்க, PHP சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு தேவையில்லை. நம்முடைய ஜஸ்ட் ஒரு HTML CSS பேசிக் நாலேஜ் இருக்கும்னா ப்ளஸ் ஒரு ஹாஸ்டிங் சம்மந்தமானது ஒரு வெப்சைட் எப்படி ஹோஸ்ட் பண்ணுறேன், நம்மளோட வெப்சைட்டுக்கு தேவையான அட்ரஸ் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறேன், ஒரு சின்ன ஒரு ஃபைல் எப்படி நம்மளோட சர்வரில் அப்லோட் பண்ணி வைக்கிறேன், அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது, ஃபோல்டர் மேனேஜ்மெண்ட் எப்படி மேனேஜ் பண்ணுறது, இதுன்ற பேசிக் நாலேஜ் இருக்குன்னா உங்களால் உங்களுக்குரிய வெப்சைட்டை செய்யலாம். ப்ளஸ் இதை படித்து முடிஞ்சால் என்ன பெனிஃபிட்னு கேட்டால் சில ஆட்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு படிப்பாங்க, எனக்கு இது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. சில ஆட்கள் வந்து ஒரு பெனிஃபிட் எதிர்பார்ப்பாங்க, இதன் மூலமாக நான் ஒரு பிஸ்னஸை செய்யணும். அப்படி எதிர்பார்த்தீங்கன்னா எஸ் 100 விதம் சொல்லிடு. முதலாவது விஷயம் எட்சென்ஸை நம்ம டார்கெட் பண்ணலாம். கூகுளோட ஒரு பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் வந்து எட்சென்ஸை நம்ம டார்கெட் பண்ணலாம். நார்மலாக எனக்கு தெரிஞ்சு டெக் 247 இவங்களோட
கூகுள் எட்சன்ஸாலேயே மந்த்துக்கு கிட்டத்தட்ட எனக்கு ஸ்டார்ட் பண்ணியே 3 மந்த்ஸுக்குள்ள மந்த்துக்கு $100 வரைக்கும் ஏர்ன் பண்றாங்க. 3 மாதத்துக்குள்ள. நார்மலா எட்சன்ஸ் ஸ்டார்ட் பண்ணா ஒரு $50 எடுக்கிறா 2-3 மந்த்ஸ் ஆகும். ஏன்னா நம்மளோட வெப்சைட் ஃபேமஸ் ஆகும். அதுக்கு எது மேலும் ஒர்க் அவுட் பண்ணணும். பட் இவங்கட போயிட்டு இருக்கு. ஸோ அது சில டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி செய்வாங்க. ஓகே, அதே விஷயம். ரெண்டாவது, இதை கம்ப்ளீட் பண்ண நிச்சயமா உங்களுக்கு ஒரு வெப்சைட் எப்படி டெவலப் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது ஹோஸ்டிங் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சா மற்றவங்களுக்கு நீங்க செஞ்சு கொடுக்கலாம். ஓகே, மற்றவங்களுக்கு நீங்க செஞ்சு கொடுக்கலாம். நார்மலா ஒரு வெப்சைட்டை டெவலப் பண்றதுக்கு ஈவன் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஒரு 4 அல்லது 5 பேஜ் வர ஒரு வெப்சைட்டை செய்யறதுக்கு எனக்கு மேக்ஸிமம் 2 days எடுக்கும். வெப்சைட்டை டெவலப் பண்ணி ஹோஸ்ட் பண்ணி அவங்க கேட்குற இன்டர்நெட் அட்ரஸை வாண்டி கொடுக்குறது அவ்வளோக்கும் எனக்கு ஒரு மேக்ஸிமம் 2 days. அவங்களோட டேட்டா, அவங்களோட வெப்சைட் சம்மந்த டேட்டா என்னென்ன இருக்கிறன்னு விரும்புகிறாங்களோ, வெப்சைட்ல என்னென்ன டேட்டா வேணும் அதெல்லாம் தந்தாங்கன்னு சின்ன சகலம் தந்தாங்கடா 2 daysல என்னால் லான்ச் பண்ணிடுது. ஈவன் இவங்களோட Tech240 வெப்சைட்டை நான் ஃபுல்லாக இதஞ்சது 1.5 நாள்ல முடிச்சினேன். ஓகே, ஸோ அதை தவிர நான் ஃபார்மசி, அடுத்து வேறு ஷாப், வேறு ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துக்கிறேன். 20 இருந்து நார்மலாக நான் மினிமம் ப்ரைஸ் 15 எடுத்துக்கிறேன், அதனை தெரிஞ்சவங்களுக்கு. பட் மற்றபடி 20 இருந்து 25க்குள்ள ஒரு 5 பேஜ் டெவலப் பண்ணா காசு எடுக்கலாம், வேண்டலாம். அதில் ஒரு 5000 வந்துட்டு உங்களுக்கு அந்த ஹோஸ்டிங் இருந்தும் இன்டர்நெட் அட்ரஸ் பண்ணுறதுக்கும் போகும். பேலன்ஸ் எல்லாமே உங்களோட. ஓகே, மேக்ஸிமம் 2 days ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா இதில் டெக்னிக்கல் பார்ட் வந்து வெரி லோ. மற்ற லாங்குவேஜ், அதாவது PHP சம்மந்தமானது, சர்வர் குவாரி லாங்குவேஜ்ங்கிறதெல்லாம் கடும் குறையும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி இருக்கிற சில HTML CSS டெம்ப்ளேட் ஆல்ரெடி இருக்கு. அதை நம்ம என்ன செய்ய போகிறோம், தேவையானதை தேடி எடுத்து இவங்களுக்கு தேவையான மாதிரி மாற்றி கொடுக்கணும். இந்த மாற்றி கொடுக்கறதுக்கு தான் நம்மளுக்கு HTML CSS பேசிக்காக தேவைப்படும். ஓகே, அடுத்த விஷயம் வந்துட்டு, இது நீங்க ஓகே என்று சொன்னா உங்களுக்கு இந்த இப்போ நம்ம ஃபில் பண்ண போற, நம்ம கவர் அப் பண்ண போற டாபிக் அவ்வளோ ஓகே இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு நீங்க கிளாஸ் செய்யலாம். ஈவன் ஒரு ஆளுக்கு நீங்க செஞ்சாலும் இதுல என்னன்னு சொன்னா, உங்களை இன்ஸ்டியூட் நேம் ஞாபகம் இல்லை, இந்த இதே ப்ரோக்ராம் 8500 செய்யறாங்க. 2 days ப்ரோக்ராம் 8500. இதே ப்ரோக்ராம் எப்படி வெப்சைட்டை டெம்ப்ளேட் எடுக்கிற, அது எப்படி நம்மளுக்கு தேவையான மாதிரி மாத்துற, அது எப்படி ஹோஸ்ட் பண்ற, அது அட்ரஸ் எப்படி பாக்குற, ஒரு 1 week வந்துட்டு குறிப்பிட்ட அந்த வெப்சைட் செஞ்சு கொடுத்தவங்களுக்கு ட்ரைனிங் ஒன்று கொடுப்பாங்க. உங்களோட வெப்பேஜ்ல என்ன ஃபைல் தான் இருக்கு, இதை மாத்தின டைவர்த்த போங்க, இந்த ஃபோல்டர் தான், அதாவது பேசிக்கான சில விஷயங்களை சொல்லி கொடுப்பாங்க. மற்றபடி ஏர்ன் பண்ணலாம் அந்த மாதிரி. இப்படி எனக்கு தெரிஞ்ச 3, இப்போ நான் சொன்ன 3ம் நான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ நான் டீச் பண்றதால எனக்கு ஒரு இன்கம் ஒன்று வரும். இவங்களும் எனக்கு ஒரு பேமெண்ட் ஒன்று செய்வாங்களே உண்டு. ரெண்டாவது, நான் டெவலப் பண்ணி கொடுத்து இதுவெல்லாம் 12 வெப்சைட் டெவலப் பண்ணி கொடுத்துக்கிறேன். ஸோ அந்த டெவலப் பண்றதால என்னால் ஏர்ன் பண்ணிடுறேன். 3வது கூகுள் AdSense. நான் கூகுள் AdSense கிட்டத்தட்ட 2 years செஞ்சுட்டு இருக்கிறேன். பட் 2 yearsக்கு முதல் ஸ்டார்ட் பண்ணும்போது வெப்சைட்டை ஃபுல்லாக நான் செய்யலை. நான் ஒரு குறிப்பிட்ட போர்ஷனையும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் மற்றதை இன்னொருத்தருக்கு நான் பே பண்ணி செஞ்சு எடுத்துக்கிறேன். ஓகே, அப்படி 3 விதமாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க ஏர்ன் பண்ணலாம். ஓகே ஓகே ஸோ இந்த கிளாஸ்ல நான் முக்கியமாக நான் ஹாஸ்பிட்டல் இருந்த மாதிரி தான் வந்தேன். நான் ஸ்டார்ட் பண்ற கிளாஸை ஸ்டாப் பண்ணக்கூடாதுங்கிற எந்த ஒரு காரணத்துக்கு ஸ்டாப் பண்ணக்கூடாதுங்கிற ஒரே ஒரு ரீசனுக்கு வந்தது நான். ஸோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முக்கியமான விஷயம், இது படிக்கிறதுக்கு சில சாஃப்ட்வேர், அதாவது சில வெப்சைட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கம்ப்யூட்டர் யூஸ் பண்ற ஆட்களா இருக்குமா இருந்தீங்கன்னா, லேப்டாப் கம்ப்யூட்டர் யூஸ் பண்றவங்கள அதை யூஸ் பண்ணி படிக்கிறீங்களா இருந்தால் நீங்க சில சாஃப்ட்வேர் அதில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நீ எப்போதைக்கு எந்தெந்த வெப்சைட் எடுக்கலாம்னு தெரிஞ்சு வரணும். அடுத்தது, இவங்க இந்த ப்ரோக்ராம் அவங்க பிளான் பண்ணிக்கிறாங்க 1 weekன்னு சொல்லி கண்டினியூஸா 7 days அந்த ப்ரோக்ராமை முடிக்கணும்ங்கிறத நம்மளோட டார்கெட். லாஸ்ட் டைம் அப்படிதான் செஞ்சது. பட் இதில் இருக்கிற அநேகமான ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு தெரியும், எல்லாருமே நியூ. ஸோ அந்த 7 நாள்ல உங்களால் இதை தாக்கு பிடிக்கலுமா, இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செய்வோமா, இல்லை 2 நாள் விட்டு ஒரு நாள் செய்யணுமா? நம்ம 7 கிளாஸ்ல இதை முடிச்சாகணும். மேபி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் மட்டும் எடுக்கலாம், அது நான் பர்சனலாக எடுக்கலாமா, அவங்க இது இல்லை. அடுத்தது உங்களுக்கு சர்டிஃபிகேட் நீங்கள் அந்த சரியா கம்ப்ளீட் பண்ணுற அன்றைக்கு நெக்ஸ்ட் டே வந்துட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும், அது கன்ஃபார்ம். ஓகே, இப்போ நீங்கள் எனக்கு மெசேஜில் போடுங்க, கண்டினியூஸாக 7 நாள்லேயே செஞ்சு முடிப்போமா, இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாளில் செய்வோமா? அடுத்தது டைம் என்ன, ஏர்லி மார்னிங் செய்கிறதா, காலைல சுப முடிச்ச மாதிரி செய்கிறதா, இல்லை ஈவினிங் இந்த மாதிரி டைமில் செய்கிறதா, இல்லை நைட்டில் இந்த டைம்லேருந்து இந்த டைமில் செய்வோமா? இது 2 விஷயத்தையும் எனக்கு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்க. கூட வர ஓட்டிங்கு நானும் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் ஓப்பனாக எவ்ரி ஒன் பார்க்குற மாதிரி மெசேஜை போடுங்க. சரி, முடிச்சுட்டு அடுத்து நான் டைரெக்டாக சப்ஜெக்டில் போயிடுவேன். எனக்கு எனி டைம் ஓகே, ஏர்லி மார்னிங் ஒரு ஈவினிங் நைட் டைம் ஐம் ஓகே.
ஈவன் எவ்ரிடே இருந்தாலும் ஓகே, இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இல்லை 2 நாளைக்கு ஒரு நாள் செய்யறா, இல்லை ஒவ்வொரு வீக்கெண்டும் செய்யணும், ஒவ்வொரு சனி ஞாயிறும் செஞ்சு ஒரு கிளாஸ் முடிப்போம்னாலும் எனக்கு ஓகே. ஸோ மற்றவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ஓகே, ஒரு ஆள் ஈவினிங் இல்லாட்டி நைட் ஓகேன்னு சொல்லிருக்கு. பட் கிளாஸ் எப்போ எடுக்கிறது, எந்த நாளும் எடுக்கிறதா, 2 நாளைக்கு ஒரு எடுக்கிறதா, ஒரு வீக்கெண்டும் எடுக்கவா, எப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். இதில் சக்ஸஸ் வந்து உங்களோட ப்ராக்டிஸில் இருக்கு. நான் இப்போ காய்ச்சி போட்டு போகிறது அப்படி விட்டு போட்டு நீங்கள் நெக்ஸ்ட் டே வந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஜீரோ. நான் என்ன செல்றனோ அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. வெப்சைட்டை விசிட் பண்ணி பார்க்குறது உங்களோட லேப்டாப் வரும், உங்களோட ஃபோனே நான். ஓகே, 2 பேர் நைட்டு செய்யறதுக்கு ஒரு ஆள் செய்யறதுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செஞ்சால் பெட்டர்னு சொல்லிருக்கு. ஸோ அவருக்கு கண்டினியூஸாக செய்ய தேவையில்லைங்கிறத அவர் டார்கெட். மற்றவங்க கூட என்ன வருதோ அதை வச்சு நம்ம செய்வோம். அந்த உங்களோட பேட்சில் வந்துட்டு 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க நார்மலாக. இன்றைக்கு 2 பேர் வரல. ஸோ அவங்க மேபி அடுத்த கிளாஸில் வருவாங்க, இல்லாட்டி மற்ற குரூப்பில் செய்வாங்க. ஓகே, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 2 பேர். மற்றவங்களும் பயப்படாம ஓப்பன் மெசேஜ் சொல்லுங்கள். நம்ம யோசிக்க தேவையில்ல, நீங்கள் ஓப்பனாக இல்லை உங்களோட ஆன்சரை சொல்லுங்கள் ப்ளீஸ். 3 பேர் ஆன்சர் பண்ணிக்கிறீங்க. குட். ஓகே, நிறைய பேரை சொல்லிக்கிறாங்க ஈவினிங் டைம் ஒரு நைட் டைம், அதே மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஈவினிங் டைமில் செய்வோம். ஸோ ஓகே, நம்ம எப்படி பிளான் பண்ணுவோம்? நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அல்லது 2 நாள் விட்டு ஒரு நாள் கிளாஸை போடுவோம். டெய்லி கிளாஸ்னா மேபி நாளைக்கு சண்டே, நாளைக்கு கிளாஸுக்கு ரெடியாக எல்லாரும் செகண்ட் கிளாஸ் ஒரு மண்டே போடவா? ஓகே, ஸோ செகண்ட் கிளாஸ் நம்ம மண்டே போடுறோம். இன்ஷா அல்லாஹ் நைட்டுக்கு ரெடி ஆகுங்க. ஓகே, இப்போ நான் சப்ஜெக்டில் போகிறேன். பிள்ளைய தயவு செய்து உங்களுக்கு ஒரு பேப்பர், ஒரு புக், ஒரு பேன் எடுத்துக்கொள்ளுங்க. நான் நோட்ஸ் தயவு செய்து தர மாட்டேன். ரெக்கார்டிங் மட்டும் நான் உங்களுக்கு தருவேன், நோட்ஸ் தர மாட்டேன். நோட்ஸை நீங்கள் எழுதி எடுங்க. நான் செல்ற விஷயங்கள் உங்களுக்கு நானே தார விஷயங்கள் என்ன நினச்சேன்னா, எந்த வெப்சைட்டை விசிட் பண்ணால் எந்த சாஃப்ட்வேர் எடுக்கலாம், எந்த வெப்சைட்டுக்கு போனால் நம்மளுக்கு தேவையான டெம்ப்ளேட் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயம் HTML CSS PHP சம்பந்தமான விஷயங்களை நான் சொல்வேன், நீங்கள் நோட் பண்ணி எடுங்க. ஓகே, அண்ட் இதில் இருக்கிற எல்லாரும் தயவு செய்து மெசேஜில் ப்ரைவேட்டாக உங்களோட வாட்ஸ்அப் நம்பரையும் ஓகே NIC நம்பரையும் 2டையும் டைப் பண்ணுவாங்களே, ப்ரைவேட்டானே போட்டுருங்க. இதில் போடுங்க, மெசேஜில் போடுங்க. உங்களோட இதையும் செக் பண்ணுவாங்களா, ஃபுல்லாக 7 கிளாஸும் அட்டென்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் சர்டிஃபிகேட் ஆகி வைப்பாங்க. இந்த இவங்க எப்படி விரும்புகிறாங்கன்னு சொன்னால், நியூலி ஸ்டார்டட்ங்கிறதால பிள்ளைகள் அவுட்புட் ஒழுங்காக இருக்கணும், சரியான அந்த விஷயம் பிள்ளைகளுக்கு வழங்கிக்கணும். காசை கட்டி போட்டு 4 கிளாஸ் வரல 3 கிளாஸ் வந்துன்னு சொன்னால் சர்டிஃபிகேட் தர மாட்டாங்க. ஈவன் அவங்களோட சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபைட் சர்டிஃபிகேட். ஓகே, வெரிஃபைட் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஃபோர்ஜர் இல்லை, இன்னொரு அதே மாதிரி சர்டிஃபிகேட் பண்ணால் தான் மாட்டு இருக்கும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஒன்று வச்சிருவாங்க சர்டிஃபிகேட்டு, ஆன்லைனில் ஸ்கேன் பண்ணி பார்க்க யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி. ஓகே, ஆகையால் பிள்ளைகள் தயவு செய்து உங்களோட இதை நிரப்பும். உங்களோட மொபைல் நம்பர், வாட்ஸ்அப் நம்பரும் NIC நம்பரையும் மெசேஜ் பண்ணுங்கள். நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக கலெக்ட் பண்ணிக்கொள்ளுவோம். இப்போ நான் டைரெக்டாக சப்ஜெக்ட்டுக்கு போகிறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு இது வழங்குதா பிள்ளைகள்? ஓகே, இதில் போனோன்னா பிள்ளைகள் உங்களை இதில் மெசேஜ் போனோன்னா உங்களை வாட்ஸ்அப்பில் ஒருத்தர் கண்டெக்ட் பண்ணி போகிற வாட்ஸ்அப் நம்பர், அதுக்கு தான் உங்களோட இதை மட்டும் வாட்ஸ்அப் நம்பர் தேவையில்ல, உங்களோட NIC நம்பரை மட்டும் அவருக்கு சென்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இன்றைக்கு வந்துங்கிறதா அதை வச்சு அவர் ஃபில்அப் பண்ணிக்கொள்வார். ஓகே, தயவு செய்து அதுக்கு சென்ட் பண்ணிவிடுங்க. உங்கள்கிட்ட நீங்கள் அனுப்பலன்னு சொன்னால் கிளாஸுக்கு வரலன்றது கொள்வார். ஓகே, ஸோ இப்போ ஸ்க்ரீன் வழங்குதா பிள்ளைகள்? ஸ்க்ரீன் வழங்குதா பிள்ளைகள்? மெசேஜில் ரிப்ளை பண்ணுங்க ப்ளீஸ். ஓகே ஓகே, ஸோ இப்போ நம்ம இங்கே பார்க்கலாம். இதில் நான் ஸ்டேட்டிக் வெப் பேஜில் போட்டிருக்கிறேன். வெப்சைட்டை மெயினாக 2 கேட்டகரியில் டிவைட் பண்ணாங்க பிள்ளைகள். ஒன்று
இப்போ நீங்க பார்த்துட்டு இப்போ சொல்ற மாதிரி ஸ்டெட்டிக் வெப்சைட் சொல்றது, இன்னொன்று டைனமிக் வெப்சைட்னு சொல்லி. ஸ்டெட்டிக் வெப்சைட் என்னன்னு சொன்னா, உங்களோட வெப்சைட்டுக்கு டேட்டா பேஸ் கனெக்ஷன் இல்லை, டேட்டா பேஸ் கனெக்ஷன் இல்லாமலுக்கு ஒரு வெப்சைட்டை நீங்க டெவலப் பண்ணுவீங்களா இருந்தால் அதை நம்ம ஸ்டெட்டிக் வெப்சைட்னு சொல்றது. டைனமிக் வெப்சைட்னு சொன்னா டேட்டா பேஸ் கனெக்ஷன் இருக்கிறது. ஓகே, டேட்டா பேஸ் கனெக்ஷன் இருக்கிறது கொஞ்சம் அட்வான்ஸ் ஆனது. அதுக்கு 1 வீக்ல அதை முடிக்கல, அதுக்கு டைம் எடுக்கும். அதுக்கு ஏன்னா நம்ம தனியாக HTML CSS மட்டும் படிப்பிக்க போறல, அதில் குவாரி லாங்குவேஜ் ஒன்று இருக்கு, அதாவது சர்வர் சைட் லாங்குவேஜ் ஒன்று இருக்கு, அது படிச்சிருக்கணும். அதே மாதிரி டேட்டா பேஸை பற்றியும் நம்ம படிச்சிருக்கணும். ஸோ மினிமம். ஸோ அது வந்துட்டு டைம் எடுக்கும். ஸோ அதனால இவங்க ஸ்டெட்டிக் வெப்சைட் எப்படி செய்யறது, உதாரணத்துக்கு இவங்கட இப்போ நான் சாட்டில் ஒரு வெப்சைட் அட்ரஸ் போடுறேன். அது நம்ம யூனிவர்சிட்டி www.scu.ac.lk. இது நம்ம யூனிவர்சிட்டி சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியோட வெப்சைட். இது ஒரு ஸ்டேட்டிக் வெப்சைட். இதுக்கு டேட்டா பேஸ் இல்லை, டெம்ப்ளேட் எடுத்து அதை தமக்கு தேவையான மாதிரி யூனிவர்சிட்டி மாற்றி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிறைய ஃப்ரீ டெம்ப்ளேட் இருக்கு, நம்ம காசு கொடுத்து பண்ணுறதும் இருக்கு, ஃப்ரீயாகவும் எடுக்கலாம். அதே மாதிரி இவங்களோட கம்பெனி வெப்சைட் tech247ங்கிறது, tech247.lkங்கிறது இதுவும் ஒரு ஸ்டேட்டிக் வெப்சைட். நம்ம பார்க்கக்குள்ள வித்தியாசம் வழங்காது, பட் அந்த வெப்சைட்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் தெரியும். டைனமிக் வெப்சைட்ல இருக்கிற பெனிஃபிட் என்னன்னு, ஈஸி. அந்த வெப்சைட் அப்டேட் பண்ணுறதெல்லாம் கடும் ஈஸி. ஸ்டார்டிங்ல அதை டெவலப் பண்ணுறது தான் கஷ்டம். ஏன்னா டேட்டா பேஸ் டிசைன் அப்படி நிறைய கான்செப்ட் இருக்கு, உள்ளுக்கு பெரும் கொஞ்சம் அட்வான்ஸான விஷயங்கள் இருக்கு, அது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை தவிர மற்ற எல்லாமே அதுக்கு பிறகு டெவலப் பண்ணி அதை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு தான் டைம் எடுக்கும், பட் டெவலப் பண்ணிட்டால் ஈஸி. ஸ்டேட்டிக் வெப் பேஜுங்கிறது டேட்டா பேஸ் கனெக்ஷன் இல்லை. ஓகே, ஸோ நம்மளுக்கு அதை பற்றி கவலை இல்லை. நம்ம என்ன செய்யறோம்டா, அது ஒரு வெப் பேஜுக்கு தேவையான பிக்சர், ஆடியோ, வீடியோ எல்லாத்தையும் என்ன செய்யறோம், ஒரு ஃபோல்டர்ல இருந்து நம்ம ஹோல்ட் பண்ணி எடுக்கிறோம். ஒரு ஃபோல்டர்ல இருந்து அதில் பார்த்த மட்டும் கொடுத்துடுறோம். அப்போ அது ஃபோல்டர்ல ரன் பண்ணிக்கிறீங்க. அப்டேட் பண்ணுறது கொஞ்சம் டைனமிக்கை விட கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஓகே, கம்பேர் பண்ணுறோம். அதனால ஸ்டேட்டிக் வெப் பேஜுங்க நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. டேட்டா பேஸ் கனெக்ஷன் இருக்கும் அப்படின்னா அது டைனமிக் வெப்சைட் ஒன்றும், டேட்டா பேஸ் கனெக்ஷன் இல்லைன்னா ஸ்டேட்டிக் வெப் பேஜ் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஸ்டேட்டிக் வெப் பேஜ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட சப்ஜெக்ட் வந்து இப்போ நீங்கள் பார்த்துருக்கிற போல தான் அவுட்லைன் பண்ணிருக்கு. மொண்டோ HTML CSS PHP பேசிக்கான விஷயங்கள் சொல்லி தருவாங்க. அது ஒரு சர்வர் குவாரி கட்டாயம். அது வந்து டைனமிக் வெப்சைட் தான் தேவை. பட் நம்ம எடுக்கிற வெப்சைட்டை HTML வெப் பேஜை வச்சு பாவிக்கிறத விட PHP மாற்றினா ஈஸியாக இருக்கும். என்ன ரீசன் இருக்குன்னா, உண்டு HTML விட ஸ்பீடாக இருக்கும். ஓகே, ஒருவேளை உங்களோட வெப்சைட்டை நீங்கள் டைனமிக்காக மாற்றுற சந்தர்ப்பங்கள் வந்தால் PHPயில் இருக்கும் சொன்னால் லேசி நீங்கள் ஈஸியாக மாற்றிட்டு போகலாம். ஓகே, அந்த ரீசனுக்காண்டி PHP மாத்துறது, ஜஸ்ட் கன்வெர்ட் பண்ற கேஸ் மட்டும்தான். ஓகே, சர்வனுக்குள்ள PHP சர்வனா சரி. அடுத்தது 2-3 ஃபைலை ஈஸியா இன்க்ளூட் பண்ணலாம் PHP யூஸ் பண்ணி HTML விட. ஓகே, அந்த மாதிரி ரீசனுக்காண்டி PHP பேசிக்கையும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, செலக்ட் அப்ரோப்ரியேட் HTML CSS டெம்ப்ளேட். இன்டர்நெட்டுக்கு போனீங்கன்னு சொன்னா thousands ஆஃப் ஃப்ரீ டெம்ப்ளேட் இருக்கு, காசு கொடுத்து எடுக்கிறதும் இருக்கு. ஓகே, அது சம்பந்தமான எங்கெங்க நீங்க ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணி எடுக்கலாம் அந்த சம்பந்தமான சில அட்ரஸ் எல்லாம் நான் தருவேன். ஓகே, அதுல உங்களோட டார்கெட் என்னன்னு சொன்னா, மேபி திங்கள் தானே கிளாஸ் போட்டிருக்கீங்க, திங்கள் அண்ட் வரும்போது இப்போ உதாரணத்துக்கு உங்க ஓவராலுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. சிலாக்களுக்கு நான் ஓன் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும், சிலவங்களுக்கு நான் எழுதுகிற பொயம்ஸை பப்ளிஷ் பண்ணணும், சிலவங்களுக்கு நான் ஆர்டிக்கல் ரைட் எழுதக்கூடிய மாதிரியும் அதை பப்ளிஷ் பண்ணணும். சிலாக்கள் என்ன செய்வாங்க, வீடியோ டியூட்டோரியல் செய்வாங்க, குக்கிங் ரிலேட்டட் கிளாஸஸ் செய்வாங்க, இல்லை குக்கிங் ரிலேட்டட் ரெசிபியை வந்துட்டு வெப்சைட்டில் போராட்டி விரும்புவாங்க, அது சம்மந்தமான வெப்சைட் தேவைப்படும். இப்படி ஒவ்வொரு ஆக்களுக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ நீங்கள் எதில் வெப்சைட்டை செய்ய போறீங்க, ஒன்றுமே இல்லாட்டியும் நான் வெப்சைட் படிக்க போகிறேன் அந்த ரீசனுக்கு வந்து அந்த கிளாஸ் நான் ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணுறேன் சொல்கிறவங்க, உங்களுக்கு ஏதாச்சும் விரும்பின ஒரு கன்செப்ட்ல ஒரு வெப்சைட்டை தேடி எடுக்க வேண்டியிருக்கும். நான் அந்த வெப்சைட்டையும் காட்டுவேன், வெப்சைட்டை விசிட் பண்ணி காட்டுவேன் நினைப்பேன். ஓகே, ரெண்டாவது செலெக்ஷன் அதான், எப்படி நம்ம ஒரு HTML டெம்ப்ளேட்டை செலக்ட் பண்ற என்ன விஷயங்களை கன்சிடர் பண்ணணும் முடியும். மூன்றாவது, எடிட் வெப் பேஜஸ். நீங்க செலக்ட் பண்ண அந்த டெம்ப்ளேட்டை நம்மளுக்கு எடிட் பண்ண தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், அதில் உதாரணத்துக்கு ஒரே ஒரு பேஜ் இல்லாட்டி 2 பேஜ் தான் போட்டிருக்கோம். இப்போ 3வது 4வது 5வது பேஜ் உங்களுக்கு எட் பண்ணணும், அதுக்குரிய மெனு ஆட் பண்ணணும். ஸோ எந்த ஃபைலை நம்ம யூஸ் பண்ணணும், அதுக்கு ஒருவேளை அதில் இருக்கிற கலர் உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், ஸோ கலரை மாற்றணும். ஸோ எந்த CSS ஃபைலை செலக்ட் பண்ணி எவ்வளத்தை மாற்றணும், அந்த விஷயங்களை இதில் கன்ஃபார்ம் சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் நாங்கள் 4 விஷயத்தை சொல்லித்தந்தா நீங்கள் அந்த 4 விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா நான் சொல்லித்தர 5வது விஷயத்தை நீங்கள் அதை தேடி எடுப்பீங்க. அது ஈஸியாக உங்களுக்கு அந்த
பை டூயிங் ப்ராக்டிக்கலி நீங்கள் செய்ய உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் உளுந்தடிச்சு தான் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பிள்ளைகள் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கிறது ½ hour 1 hour அதுக்கு ஒரு டைம் வரைக்கும் மேலே மேலே செஞ்சுட்டு போனீங்கன்னா மேபி குறிப்பிட்ட காலத்துக்குள்ள உங்களோட வெப்சைட் டெவலப் பண்ணி. அடுத்த விஷயம் டொமைன் ரெஜிஸ்ட்ரேஷன். டொமைன் ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிறது இப்போ google.com. இந்த google.comங்கிறது ஒரு டொமைன். se.ac.lk இது ஒரு டொமைன். tech247.lk இது ஒரு டொமைன். இப்படி ஒவ்வொருக்கு ஒரு டொமைன் எடுத்து வேண்டாம். உங்களோட வெப்சைட்டுக்கு ஒரு பேர் ஒன்று வைக்கணும் விரும்புவீங்க. ஓகே, லெட்ஸ் சே கிராஃப்ட் ஸ்ரீலங்கா அப்படி ஒரு பேர் ஒன்று வைக்கணும். craftSrilanka.lk or craftSrilanka.org or craftSrilanka.com இப்படி ஒரு வெப்சைட் ஒன்று நீங்கள் உங்களோட வெப்சைட்டுக்கு பேரை வைக்கணும் விரும்பினீங்கன்னா அந்த டொமைனை யார்கிட்ட இருந்து நம்ம சும்மா ஃப்ரீயாக எடுக்கிறதுக்குரிய இடங்கள் இருக்கு. பட் ஃப்ரீயாக எடுக்கிற இடங்கள்ல வந்துட்டு நீங்க விரும்பின மாதிரி பேரை 100% எடுக்கலாது. நீ உங்களோட பேரு கூட அந்த ஃப்ரீயா யார் உங்களுக்கு தாராங்களோ அவங்களோட பேரையும் சேர்த்து தான் போட வேண்டியிருக்கு. ஸோ நான் ஃப்ரீயா எடுக்கிறதையும் சொல்லி தரேன். ஸோ நீங்க காசு மணி ஸ்பெண்ட் பண்ணாலும் ஃப்ரீயா எடுத்துக்கொள்ளலாம். ஒரு பே பண்ணி எடுக்க போறீங்கன்னா எந்த வெப்சைட்ல வாங்கலாம், அவங்கள்ட்ட வாங்கினா என்ன பெனிஃபிட் இருக்கு, ஸோ எல்கேக்குரிய ப்ரைஸ் என்ன, .com-உரிய ப்ரைஸ் என்ன, அது அந்த மாதிரி விஷயங்களை இதில் நம்ம செக் பண்ணுவோம். அது ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும், எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன், என்னென்ன டீட்டெயில்ஸ் தேவையில்லை. இந்த மாதிரி நினைச்சோன்னா வெப்சைட்டை லான்ச் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் தராங்க. என்ன ரீசன் நினைச்சுன்னா லாஸ்ட் இயர் பெரிய ஒரு நாசக அரசியல் ஒன்று நடந்துச்சு நாட்டில். உங்களுக்கு தெரியும், ஜஹரான்ங்கிற கேஸ் வந்து அது பெரிய கொலையான வேலை உண்டு. அதனால இதுக்கப்புறம் நடக்கிற எல்லா பிஸ்னஸ்லையும் என்ன ரீசனுக்கு இந்த வெப்சைட் நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க, நம்மளோட சைன் எடுக்கிற லெட்டரும் நம்மளோட என்ஐசி காப்பியும் கேட்பாங்க. ஏன்னா இவங்க அவங்களோட சைட் அவங்க பாதுகாத்து கொள்ளணுமே. இப்போ நீங்க கொடுக்கலாம் லெட்டர், நான் இந்த ப்ளாக்கை அப்டேட் பண்றதுக்கு இல்லை இந்த பிசினஸ்க்காக யூஸ் பண்ணணும் கொடுக்கலாம். ஸோ அவங்களோட சேஃப்டி பர்பஸ் கேட்பாங்க. கொடுக்கறதால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ டொமைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி விஷயங்கள் எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். அதுக்குரிய சாம்பிள் லெட்டர் ஒன்று நான் எடுத்து வச்சுக்கிறேன். லெட்டர் தேவைப்பட்டா இப்படி இந்த லெட்டரை நீங்கள் உங்களுக்கு எதுவுமே மாற்றி கொடுத்தா சரி, அது நான் உங்களுக்கு தருவேன். அதே மாதிரி அடுத்தது ஹோஸ்டிங் பிளான். ஹோஸ்டிங்கிறது நீங்கள் வெப்சைட்டை டெவலப் பண்ணுறப்ப பிள்ளைகள் பாருங்க, உங்களோட மெஷின்ல இருந்து தான் நீங்கள் ரன் பண்ணுவீங்க. உங்களோட மெஷின்ல இருந்து தான் நீங்கள் டெஸ்ட் பண்ணியெல்லாம் பார்ப்பீங்க. ஓகே, ஆனால் இது இன்டர்நெட்ல ஒர்க் பண்ணணும் இருந்தா, இப்போ நீங்கள் ஸ்ரீலங்காவில் இந்த வெப்சைட்டை செஞ்சுட்டு துபாயில் இருக்கிற ஒரு ஆள் பார்க்கணும், இல்லை சவுதியில் இருக்கிற ஒரு ஆள் பார்க்கணும் அப்படின்ட்டு இருந்தா அதுக்கு நம்ம ஹோஸ்ட் பண்ணணும். வெப்சைட்டை ஒரு இடத்த கொண்டு போய் சர்வ் பண்ணி வைக்கணும். அதை நம்ம சர்வர்ன்னு சொல்றோம். அந்த சர்வருக்குரிய பிளான் சில பிளான் வைப்பாங்க. அது பர்சனல் பேக்கேஜ், ஸ்மால் பிஸ்னஸ் பேக்கேஜ், அப்படி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கேட்டகரி ஹோஸ்டிங் பிளான் வச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எது சூட்டபிள், பர்சனல் பேக்கேஜ் வேணா என்னென்ன பெனிஃபிட் இருக்கும், ஸ்மால் பிஸ்னஸ் பேக்கேஜ் வேணா அதுக்கு சின்ன ப்ரைஸ் ஒன்று இருக்குங்க. பர்சனல் பிளான் ஒரு மந்த்துக்கு 100 ரூபா கட்டுறது, இல்லாட்டி 50 ரூபா கட்டுறது. ஸ்மால் பிஸ்னஸ் பேக்கேஜ் வருஷத்துக்கு ஒரு 2300 அப்படி அதாவது மாதத்துக்கு 200 ரூபா கட்டுற மாதிரி, 200 ரூபா கட்டுற பிளான், அப்படி டிஃப்ரெண்ட் பிளான் இருக்கு. ஸோ எதை நம்ம செலக்ட் பண்ணணும் அந்த விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்தது கன்ஃபிகர் சப்போர்ட்டிங் வெப் டூல்ஸ். ஒரு வெப்சைட்டை டெவலப் பண்ணக்குள்ள சில டூல்ஸ் நம்மளுக்கு கட்டாயம் தேவைப்படும். ஸோ இன்ஸ்டால் பண்ணுற கேஸ் வர, பட் அதில் இருக்கிற சில டெக்னிக்கல் பார்ட் வர, அந்த விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்தது அப்லோட் டு சர்வர். மெஷினில் செஞ்சுட்டு அதை சர்வருக்கு எப்படி அப்லோட் பண்ணலாம். சும்மா நினைச்ச மாதிரி அப்லோட் பண்ணிடலாது. ஒரு ஃபோல்டர் பார்த்து ஒன்று இருக்கு, சரியான இடத்துல போட்டால் தான் நீங்கள் மாறி போட்டீங்கன்னா வெப்சைட் வேலைய மாட்டேன், யாரும் இல்லை ஒர்க் பண்ண மாட்டேன், உங்களோட அட்ரஸ் பண்ணால் வெப்சைட்டை காட்டாது. ஸோ அந்த விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபைனலி டெக்னிக்கல் டிஸ்கஷன், அது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் மாதிரி ஃபைனலாக நம்ம உங்களுக்கு எது கேள்விகள் இருந்தால் கேட்டாவது செஞ்சுட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி இவ்வளோ விஷயங்களை கவர் அப் பண்ண மாதிரி தான் இந்த கிளாஸ் போகும். இதில் இப்போ முதலாவது பாருங்க, HTML CSS PHPயில் 4 பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். ஒன்று ரெக்யர்மென்ட். ஓகே, இந்த HTML இந்த வெப்சைட் ஒன்றை கம்ப்ளீட் பண்ணுறாங்க என்னென்ன தேவை, தட் இஸ் வாட் ஐ மீன் ரெக்யர்மென்ட். ஓகே, ஸ்டாப்பிங். இப்போ இதில் உங்களுக்கு நான் பேசிட்டு போகிறேன்னு உங்களுக்கு தேவையான விஷயங்களை பிள்ளைகள் நீங்கள் நோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, ரெண்டாவது HTML தனியாக, அதாவது HTML என்ன நம்ம ஒரு டெம்ப்ளேட்டை எடிட் பண்ணணும்னு சொன்னால் அதில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் நம்மளுக்கு வழங்கிருக்கணும். என்னென்ன விஷயங்கள் இருக்கு, எதை எடிட் பண்ண என்னத்தை மாற்றலாம், ஒரு பிக்சரை மாற்றணும், ஸோ எந்த கோடிங்கை மாற்றணும், ஒரு கலரை மாற்றணும், CSS மாற்றணும், ஒரு ஃபைலை PHP கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன விஷயம், அதை நம்ம 1 by 1 பார்ப்போம். ஓகே, ரெக்யர்மென்ட்ல ஸோ வந்து என்னென்ன சாஃப்ட்வேர் தேவை நம்ம செய்யறதுக்கு. ஓகே, ஸோ
நான் என்னென்ன சாஃப்ட்வேருங்கிறத இப்போ நான் உங்களுக்கு chatல போடுறேன், தயவு செய்து நோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்தது என்ன எடிட்டிங் டூல். எடிட்டிங் டூல் நமக்கு தேவை HTML, CSS, PHP இந்த 3 விஷயமான கோடிங்ஸையும் எடிட் பண்ணுறதுக்கு என்ன டூல் யூஸ் பண்ணுறேன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது டெஸ்டிங் டூல். நீங்கள் வெப்சைட் ஒன்று டெவலப் பண்ணதுக்கப்புறம் ஸோ அதை இப்போ க்ரோமில் பார்த்தா எப்படி தெரியும், அதை மொபைலில் பார்த்தா எப்படி தெரியும், அதை லேப்டாப் டெப்பில் பார்த்தா எப்படி தெரியும், ஐபேடில் பார்த்தா எப்படி தெரியும். ஸோ இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன டூல் தேவை, எப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், இவ்வளோ விஷயங்களும் இதில் கவர் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஒரு கேமரில் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, சாஃப்ட்வேர் உங்களோட வெப்சைட்டை டெவலப் பண்ணுறதுக்கு தேவையான சாஃப்ட்வேர் என்னென்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். இது எங்கே டவுன்லோட் பண்ணலாங்கிற லிங்க் வந்து தருவேன். ஸோ உங்களோட லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர் கன்ஃபிகரேஷனுக்கு இந்த மாதிரி 64 பிட் எப்படி டவுன்லோட் பண்ணுறேன், 32 எப்படி டவுன்லோட் பண்ணுறேன், அந்த விஷயங்களை ஒவ்வொன்றா சொல்கிறேன் நான் எப்படி செக் பண்ணுங்கிறது. அடுத்தது எடிட்டிங் டூல். HTML, CSS, PHP கோடிங்கை எடிட் பண்ணுறதுக்கு என்னென்ன டூலை யூஸ் பண்ணணும். ஒரு டூல் தான் தேவை, பட் ஒரு 3-4 டூல்ஸ் உங்களுக்கு சொல்லி தருவோம். அதில் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, அடுத்தது டெஸ்டிங் டூல். டெஸ்டிங் டூல்ஸ் என்ன, வெப்சைட்டை நீங்கள் டெவலப் பண்ணதுக்கு அப்புறமா ஓகே அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். நீங்கள் சர்வருக்கு அப்லோட் பண்ணி மற்றவங்க பார்க்குறதுக்கு முதல்ல நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், சரியான முறையில் வேலை செய்யுதா, எதிர்பார்த்த மாதிரி வேலை செய்யுதா. ஓகே, லேப்டாப்பில் பார்த்தா இப்படி தெரியும், மொபைல் ஃபோனில் பார்த்தா இப்படி, இதை நம்மளோட கம்ப்யூட்டரில் வச்சு நம்ம செஞ்சு பார்க்கலாம். அதுக்குரிய விஷயங்களை தான் நம்ம இதில் சொல்லி தருவேன். ஓகே, பிள்ளைகள் யாருக்கும் உங்களுக்கு இந்த கனெக்ஷன் ப்ராப்ளம்ஸ் என்ன தயவு செய்து நீங்கள் இருக்கிற இடத்துல வேறு இடத்துலேருந்து போய் செக் பண்ணி பாருங்க, கவரேஜ் வேறு இடத்துல ஒழுங்காக வரும். ஆர்எல்ஸ் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு திரும்ப கனெக்ட் ஆகும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி திரும்ப கனெக்ட் ஆகும். ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட்டாக முதலாவது சொல்ல போகிறேன். ரிகேட் சாஃப்ட்வேர். ஓகே, முதலாவது விஷயம் இப்போ நான் தார லிங்க்ஸ் அவ்வளோதையும் சர்வ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, உங்களுக்கு யூஸ் ஆகும். அந்த சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் அதில் டெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான டூல் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் XAMPP சர்வர்னு சொல்கிறது, XAMPP XAMPP சர்வர்னு சொல்கிறேன். அல்லது நான் உங்களோட சாட் பாக்ஸில் போடுறேன், WAMP சர்வர்னு சொல்லுவாங்க, WAMP WAMP சர்வர்னு சொல்கிறேன். சாட் பாக்ஸில் போடுறேன், செக் பண்ணிக்கொள்ளுங்க. இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். இப்போ நான் அனுப்புகிற இந்த சாஃப்ட்வேர் வந்து இதுக்கு யூஸ் பண்ணுச்சுன்னா உங்களோட மெஷினில் வெறும் HTML, CSS மட்டும் பயன்படுத்த போகிறீங்கன்னு சொன்னால் இவர் தேவையில்லை. பட் PHP அல்லது ASP, ஜாவா அதை யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட்டை செய்ய போகிறீங்கன்னா கட்டாயம் இந்த XAMPP சர்வர் அல்லது WAMP சர்வர்ங்கிறது இருக்கணும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது வெறும் ஒரு லேப்டாப் தானே. ஸோ ஒரு சாஃப்ட்வேர் ஒரு ஒரு PHP அல்லது ASP.NET பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு வெப் பேஜை ரன் பண்ணுறதுக்கு உங்களோட மெஷினை சர்வர் மாதிரி டெம்பரரியாக ரன் பண்ணுறோம். நம்ம உங்களோட லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டரை டெம்பரரியாக சர்வர் மாதிரி ரன் பண்ண வைக்கணும். அதுக்கு தான் இவர் தேவை. ஓகே, இவரை நீங்கள் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணலாம்னு சொன்னால் இப்போ நான் இந்த XAMPPங்கிறத நான் சந்திக்கிறது இது மாதிரி WAMP சர்வர்னு இருக்கு, WAMP WAMPன்னு சொல்கிறது, அவரை யூஸ் பண்ணியிருந்தீங்க. இவரை டவுன்லோட் பண்ணலாம். இவரை அனுப்புகிற லிங்க் யூஸ் பண்ணி இது இப்போ அனுப்பிக்கிறது வந்து விண்டோஸ் 8க்கு நார்மலாக சப்போர்ட் ஆகும். ஓகே, அப்படி இல்லைன்னு சொன்னால் விண்டோஸ் 7, 8, 10 அதுகளுக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் அனுப்பிக்கிற 2 பாருங்க, இப்போ அனுப்பிக்கிறது 7 அல்லது 8 அல்லது 10, விண்டோஸ் 7, விண்டோஸ் 8, விண்டோஸ் 10. நீங்கள் அந்த வெப்சைட்டுக்கு விசிட் பண்ணீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பார்க்கலாம். இப்போ நான் அந்த ஒரு வெப்சைட்டை காட்டுறேன். நிச்சயம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்களே. நம்மளுக்கு இதுகள் தான் தேவை. டெக்னிக்கலாக படிக்கணும், ப்ராக்டிக்கலாக படிக்கணும், இந்த விஷயங்கள் தான் தெரிஞ்சிருக்கேன். இந்த விஷயம் நீ யோசிக்கலாம், இதில் என்னத்தில் பார்க்குறேன்னு சொல்லி இதில் என்ன நடக்குதுன்னு சொன்னால் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா வெறும் ஹாஸ்டிங், அதாவது ஒரு ஆளுக்கு இமெயில் அட்ரஸை வெப் அட்ரஸை வேண்டி கொடுத்து அவரோட வெப்பை செஞ்ச வெப்பை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு
அப்லோட் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு சர்வரில் அதுக்கு 1000 பண்ணுறாங்க. ஒன்றும் செய்யறதில்ல, அவர் வெப்சைட்டில் செஞ்சு தருவார். நீங்கள் அதை வேண்டி அதுக்கு ஒரு அட்ரஸை வேண்டி கொடுத்து அதுக்கு ஒரு அப்லோட் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு சர்வரை செலக்ட் பண்ணி கொடுக்குறாரு. அதுக்குரிய ஆசை அவர் தருவார். இந்த வேலையை செஞ்சு கொடுத்தீங்க உங்களுக்கு ஒரு மேபி ஒரு 1 hour 1/2 hour வேலை நார்மலாக 1000 எடுக்காங்க. சும்மா செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன அந்த விஷயம் நிறைய பேர் தெரியும், எங்கே போகிறேன் எப்படி செலக்ட் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ நான் ஷேர் பண்ணுற ஸ்க்ரீனை பாருங்க. அப்படியே நான் அனுப்பின ஒரு வெப்சைட் தான் இது. ஓகே, இதில் போனீங்கடா பாருங்க. அப்படியே ஸ்க்ரீன் வழங்குதா? அப்படியே ஸ்க்ரீன் வழங்குதல் 2 மெசேஜில் போடுங்க. ஒரு வெப்சைட்டோட காட்டியிருக்கிறேன். ஓகே, இதில் பாருங்க பிள்ளைகள். இதில் ஜாம் சர்வருக்குரிய ஒரு வெப்சைட் செஞ்சிருக்கேன். இதில் பாருங்க, இது எப்படி யூஸ் பண்ணுறங்கிற வீடியோ போட்டிருக்காங்க. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வளமே இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி டவுன்லோட் பண்ணீங்கன்னா ஃபைல் ஒன்று வரும். அதை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி எஸ்ன்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஃபினிஷ் ஒழுங்காக நீங்கள் கொடுக்குறது. இது எப்படி பயன்படுத்தலாமே கன்ஃபிகர் பண்ண என்ன செய்யணுங்கிறது இந்த இதில் இந்த பேஜில் இருக்கிற வீடியோவில் இருக்கு. இந்த வீடியோ பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் ஒன்றும் செய்யறதோட ஜஸ்ட் இப்போதைக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வைங்க. ஃப்ரீயாக டைம் கிடைச்சா இன்ஸ்டால் பண்ணி வைங்க. வரணும்னு செய்யறதோட டவுன்லோட் பண்ணி டபுள் கிளிக் பண்ணிக்கிற ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் ஃபினிஷ். நார்மலாக நீங்கள் ஃபோனுக்கு ஒரு இந்த சாஃப்ட்வேர் ஒன்று டவுன்லோட் பண்ணுறது இல்லையா, ஒரு லேப்டாப்புக்கு தேவையான சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணலையா, அது மாதிரி ஒரு ப்ரொசீஜர் தான் இது. நீங்கள் என்ன செய்யணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட விண்டோஸ் 7 8 32 64ங்கிறத செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நார்மலாக நான் எடுத்து வச்சுக்கிறது பாருங்க. இல்லை நீங்கள் பார்க்கலாம் ரெக்யாமெண்ட் சொல்லிங்க. இந்த பேஜில் டவுன்லோட் பண்ணுற இந்த ஜாம் சர்வரை நீங்கள் யூஸ் பண்ணணுமா இருந்தால் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கணும். நான் செலக்ட் பண்ணிக்க பாருங்க. விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கணும். அது விஸ்டாக்கும் விண்டோஸ் 7 விண்டோஸ் 8 விண்டோஸ் 10 மூணுக்கும் சப்போர்ட் ஆகும். அடுத்து மெஷின் வந்து 64 பிட்டாக இருக்கணும். 32 இருந்தால் அது சப்போர்ட் ஆகும். ஸோ நீங்கள் 32 இருந்தால் கூகுளுக்கு போங்க. ஜாம் சர்வர் ஃப்ரீ டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் 7.7 32 பிட் அப்படியாங்க அடிச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 or 2 லிங்க்ல அது வரும். காட்டுறேன் ஒரு மெஷின் எப்படி 32 64 விண்டோஸ் 10 எப்படி பார்க்குறேங்கிறத அடுத்தது உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இதை வாங்க முடியும். நான் கண்டினியூ பண்ணுறேன். லைன்ல இல்லைங்க, வாங்க முடியும். அதான் முடியும். நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, வழங்குதா பாருங்க. ரிப்ளை பண்ணுங்க எனக்கு. நான் பேசுறது ஓகே. ஸோ அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு டவுட்டாக இருக்கலாம், உங்களோட மெஷின் வந்து 32 அல்லது 64 விண்டோஸ் 8 விண்டோஸ் 10 இது நேமான உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு சிலவங்களுக்கு அது தெரியும் எப்படி பார்க்குறேன்னு. அவங்களுக்கு லேப்டாப் வண்டி கொடுத்துருக்கும், ஓப்பன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தேவை எம்எஸ் ஆஃபீஸ் அது போட்டு தந்திருக்கும். அதுதான் மெயின் பிரச்சனை. நான் முயற்சி செஞ்சு பார்க்குறது. கூகுளில் போய் கேட்கலாம், ஹவு டு செக் மை கம்ப்யூட்டர் விண்டோஸ் எடிஷன் விண்டோஸ் வெர்ஷன் இதெல்லாம் கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக காட்டுது. ஸோ சம்ஹவ் ஐம் எக்ஸ்பிளைனிங் யூ. உங்களோட மெஷினில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே, உங்களோட கம்ப்யூட்டரில் டெஸ்க்டாப்புக்கு போனீங்கன்னா திஸ் பிசின்னு இருக்கும் அல்லது மை கம்ப்யூட்டர் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த விண்டோ உங்களுக்கு வரும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற விண்டோ இதில் வச்சு ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸை கொடுங்க. ப்ராப்பர்ட்டிஸை கொடுத்தீங்கன்னா பார்க்கலாம். இப்போ எந்த மெஷின் வந்து விண்டோஸ் 8 இந்த இடத்துல பார்க்கலாம். விண்டோஸ் 8 இருக்கு. ஸ்க்ரீன் வந்துருக்கா? ஓகே, இப்போ ஸ்க்ரீன் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் நான்.
ஓகே தானே? உங்களோட இதில் வச்சுட்டு மை கம்ப்யூட்டர் போய் அங்கே ஸ்க்ரீனில் வச்சு ரைட் கிளிக் பண்ணி எங்கே சரி ஒரு ஃப்ரீயான இடத்துல திரும்ப உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்க. இதுதான் உங்களோட மை கம்ப்யூட்டர். இதில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க. இதில் வர ப்ராப்பர்ட்டிஸ்ங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஸோ ப்ராப்பர்ட்டிஸை கிளிக் பண்ணீங்க. இப்போ ஒரு நியூ விண்டோ வருது இல்லையா? இதில் பாருங்க, இந்த மெஷின் வந்துட்டு விண்டோஸ் 8க்குரியது. அடுத்தது இதில் பாருங்க சிஸ்டம் டைப்ன்றது பாருங்க. இந்த இடத்துல 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு பாருங்க. ஒழுங்கா எவ்வளவு இருக்குன்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு ஒழுங்குதா இல்லையான்னு. சிஸ்டம் டைப் 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகே, ஸோ இதைத்தான் நீங்க செக் பண்ணணும். விண்டோஸ் 8 அடுத்தது 64 பிட். ஸோ நீங்க சாஃப்ட்வேர் எந்த சாஃப்ட்வேரா இருக்கட்டும் தேடும் போது லெட்ஸ் சே நீங்க டவுன்லோட் பண்ண போறீங்க ஃபோட்டோஷாப். ஓகே, அடோப் ஃபோட்டோஷாப் ஃப்ரீ டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் 8 ஃபார் 64 பிட் அண்ட் போட்டீங்கன்னா காணும் இந்த 64 பிட் விண்டோஸ் 8 சப்போர்ட் பண்ற வெர்ஷன் உங்களுக்கு அதுக்கு அந்த வார கூகுள் பேஜ்ல முதல் பேஜ்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் 3ல ஒரு லிங்க்ல இருக்கும். அந்த லிங்க் ஓபன் பண்ணி தேடலாம். ஸோ இதே மாதிரி தான் நீங்க என்ன செய்யணும். இப்போ உங்களுக்கு தேவையான நான் சொன்ன அந்த சாட்ல அனுப்புனேன் ஜாம் சர்வர்ங்கிறத நீங்க டவுன்லோட் பண்ணி இருங்க. நார்மலா அநேகமான மெஷின் வந்து 8 விண்டோஸ் 7 விண்டோஸ் 8 விண்டோஸ் 9 மூணு தான் யூஸ் பண்ணுவாங்க. அநேகமான மிஷின் வந்து 64 பீட்டா தான் இருக்கும். நீங்க ஒரு செக் பண்ணி கொள்ளுங்க. இப்போ நான் அனுப்பின லிங்க் வந்துட்டு ரேம் சர்வர் டவுன்லோட் பண்ணுறது ஒரு 2 லிங்க் அனுப்பிடுங்க. அதில் இருக்கிறத நீங்கள் யூஸ் பண்ணி டைரெக்ட் அதேலாம் இல்லைன்னு நீங்கள் ரேம் சர்வர் ஃப்ரீ டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் 8 64 பிட் அடிச்சா வேறு லிங்க்லேருந்து டவுன்லோட் பண்ணலாம். ஓகே, இது ஒரு சாஃப்ட்வேர். ரெண்டாவது, உங்களோட வெப்சைட்டை டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் டெஸ்ட் பண்ணுவீங்க. டெஸ்ட் பண்ணதுக்கு பிறகு என்ன செய்யணும், அதை அப்லோட் பண்ணணும், சர்வருக்கு அப்லோட் பண்ணணும். 2 வகையில் அப்லோட் பண்ணலாம். ஒன்று அதை அப்லோட் பண்ணுறதுக்கு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் என்று சொல்லப்படுகின்ற ஒரு டைப் ஆஃப் சாஃப்ட்வேர் இருக்குது. ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் FTP என்று சொல்கிறது. FTP கிளைண்ட் என்று சொல்லுவோம். நம்ம எல்லாரும் கிளைண்ட் தான், நம்மளோட மெஷின் எல்லாமே கிளைண்ட் மெஷின் தான் சொல்கிறது. ஓகே, ஸோ FTP கிளைண்ட் என்று சர்ச் பண்ண நிறைய சாஃப்ட்வேர் இருக்கும். அது உதாரணம் ஃபைல்ஸ் இல்லை, நல்ல பெஸ்ட் சாஃப்ட்வேர் உண்டு ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு. அதாவது ஒரு தரத்தில் மோர் தென் 1 ஃபைலை ஒரு தரத்தில் அப்லோட் பண்ணலாம். அதே மாதிரி ஃபயர் FTPன்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் FTPன்னு சொல்கிறது ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதில் வித்தியாசமான டைப் இருக்கு. ஒன்று ஃபைல்ஸ் இல்லை, இப்போ நான் யூஸ் பண்ணுறது ஃபைல்ஸ் இல்லை. ஸோ நான் அந்த டைம் வரப்போ ஃபைல்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு நான் விளங்கப்படுத்துறேன். இப்போதைக்கு நீங்கள் சாஃப்ட்வேர் நேமை மட்டும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஃபைல்ஸ் இல்லை. அதே மாதிரி ஃபயர் FTPன்னு ஒன்று இருக்கு. ஃபயர் FTPன்னு ஒரு ஆள் இருக்காரு. WinSCPன்னு ஒன்று இருக்கு. ஸோ இதெல்லாம் இப்போ நான் அனுப்பிக்கிற சாஃப்ட்வேர் எல்லாமே உங்களோட கம்ப்யூட்டரில் உங்களோட மெஷினில் டெவலப் பண்ணப்பட்ட சாஃப்ட்வேரை அல்லது வெப் பேஜை சர்வருக்கு அப்லோட் பண்ணுறது. அதாவது நீங்கள் ஹோஸ்டிங் இந்த வெப் அட்ரஸ் எல்லாம் வேண்டுவீங்களே, வேண்டது பிறகு உங்களுக்கு ஹோஸ்டிங் பர்ச்சேஸ் பண்ணி எடுப்பீங்க. ஸோ உங்களுக்கு சர்வரில் சிலங்கள சர்வர் வந்துட்டு மொரட்டோ யூனிவர்சிட்டி அப்படி சில இடங்கள் இருக்கு. அவங்க சர்வருங்கிறது நம்மளோட கம்ப்யூட்டர் மாதிரி ஹை கன்ஃபிகரேஷன்ல இருக்கிற கம்ப்யூட்டர் தான் சர்வர். ஒரு தரத்தில் லட்சக்கணக்கான மெஷினை ரன் பண்ணக்கூடும். இப்போ நம்மளோட மெஷினில் பார்த்தீங்கன்னா, நம்மளோட நார்மல் மெஷினை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 5-6 கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் நம்மளோட மெஷினை நீங்கள் சர்வராக யூஸ் பண்ணிட்டு விரும்பினீங்கன்னா சர்வருக்கு சில சாஃப்ட்வேருக்கு அதை போட்டு ஒரு 5-6 மெஷினை தானே அது ரன் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் தரும். அதுக்காக நம்மளோட சிங்கிள் யூசர் கம்ப்யூட்டர் தானே. சர்வருங்கிறது அப்படி இல்லை, லட்சக்கணக்கான மெஷினை ஒரு தரத்தில் ரன் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் தரும். ஒரு தரத்தில் ஆயிரக்கணக்கான சாஃப்ட்வேரை ரன் பண்ணலாம். அதில் கெப்பாசிட்டி, அதில் ஸ்டோரேஜ் வந்து கூடவா இருக்கும், அதில் ரெம் கூடவா இருக்கும், அதில் ஸ்பீட் கூடவா இருக்கும், எல்லாமே அது தனியாக சர்வருக்கு அந்த மெஷினை டெவலப் பண்ணிக்காங்க. ஸோ அப்படியான ஒரு இடத்துல உங்களோட வெப்சைட்டை நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது. ஸோ அந்த காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது ஒரு ஆள் தேவை நம்மளுக்குன்னு சொன்னால் அந்த கிளைண்ட்டை தான் நம்ம இந்த ஃபைல்ஸ் இல்லைங்கிறாள் ஒரு கிளைண்ட் ஃபயர் FTPங்கிற ஒரு கிளைண்ட் இப்படியான ஒரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அது கூட தான் நம்மளோட ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். அதில் இருந்து டவுன்லோட் பண்ணலாம். அதே மாதிரி நம்மடையிலேருந்து அந்த சர்வரில் நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்குள்ள காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணலாம். நான் அந்த செக்ஷன் வரப்போ உங்களுக்கு காணும். ஸோ நீங்கள் ஃபைல்ஸ் இல்லாத வாட்டர் வெயிட்டிஸ் அதை டவுன்லோட் பண்ணுறதுக்குரிய ஒரு லிங்கை நான் இப்போ போடுறேன். இதை தவிர நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணீங்கன்னா வேறு லிங்க்ஸும் கிடைக்கும். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் கூகுளில் போயிட்டு ஃபைல்ஸ் இல்லா ஃப்ரீ டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் 10 64 பிட் உங்களோட மெஷினுக்கு சர்ச் பண்ணீங்கன்னா நிறைய லிங்க் வரும். தேவையான லிங்க்ல இருந்து நீங்கள்
இது நான் ஃபைல்ஸ் இல்லாத டிரெக்ட் லிங்க்ல இருந்து ஒரு இதுல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணி போடலாம் உங்களோட மிஷினுக்கு தேவையானது. ஓகே, டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க தேவையானுச்சுன்னா. ஓகே, அந்த டைம் வரக்குள்ள ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்றது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஓகே, இது வந்துட்டு FTP சாஃப்ட்வேர். இப்போ ரெண்டு பார்த்தீங்க, ஒன்று SAM சர்வர், PHP அல்லது ASP-ல செய்யப்பட்ட ஒரு வெப் பேஜை எப்படி ரன் பண்றோம் நம்மளோட மெஷின்ல, அதுக்கு என்ன நம்மளோட மெஷினை லோக்கல் சர்வரா யூஸ் பண்ணணும், அதுக்கு SAM சர்வர் சாஃப்ட்வேர் சர்வர். அடுத்தது நம்மளோட ஃபைலை சர்வருக்கு அப்லோட் பண்றதா இருந்தா டெவலப் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு ஒரு கம்யூனிகேஷன் மீடியம் ஒன்று தேவை. அதை கிரியேட் பண்றாங்க தான் இந்த ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால்ங்கிற ஆக்கள். அவங்கள ஒரு சில ஆக்கள் இருக்காங்க, ஃபைல்ஸ் இல்லா, FireFTP, WinSCP, இவங்கெல்லாம் ஒரு தேவையான. இப்போ நான் ஃபைல்ஸ் இல்லா அப்படி தந்துருக்கேன். அடுத்தது நம்ம பார்க்க போற விஷயம், இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன்ல தெரியும்னு நினைக்கிறேன் நான், நம்மளோட HTML, CSS, PHP போன்ற கோடிங்ஸை எடிட் பண்றதுக்கு சில டெக்ஸ்ட் எடிட்டர் தேவை. கோடிங்கை டைப் பண்றதுக்கு சில சாஃப்ட்வேர் தேவை. நான் யூஸ் பண்றேன், எனக்கு ஈஸி வந்துட்டு. எனக்கு நான் பெரிய நான் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணலையே, நான் வந்து யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்றேன். யூனிவர்சிட்டியில் என்ன செய்ய தர வேலையை சிம்பிளா செஞ்சுட்டு போடணும். அப்போ முதலாவது நம்ம செலக்ட் பண்றது நம்மளோட ஓன் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்றோம். ஒரு கம்பெனி ரன் பண்றான், இல்லைன்னு ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணணுமா இருந்தா நம்ம கொஞ்சம் அட்வான்ஸான சாஃப்ட்வேர் தெரிஞ்சிருக்கணும். பட் நார்மலா இதுல காட்டுப்படுகிற சாஃப்ட்வேர் உங்களுக்கு காணும். உதாரணமா Notepad++ சொல்றது. ஓகே, இது டிஃபால்ட்டா உங்களோட மெஷின்ல வரும், அப்படி இல்லை டவுன்லோட் பண்ணிக்க. இது உங்களோட மெஷினை லோட் பண்ண மாட்டா, வெரி லைட் வெயிட், ஈஸியா யூஸ் பண்ணிட்டு போகலாம். ஓகே, நோட்பேட் எங்க Notepad++ங்கிற சாஃப்ட்வேர், அதை எங்க டவுன்லோட் பண்ணலாம்ங்கிற வெப் அட்ரஸும் நான் இதுல நான் போட்டிருக்கேன். ஓகே, நீங்க டைரக்டா ரன் பண்ணலாம். இது 64-bit விண்டோஸ் 8 33 டைரக்டா உங்களோட மெஷின் சப்போர்ட் ஆனது தரும். டிஃபால்ட் அநேகமான மெஷினும் கூட வெறும் நீங்க இதை டவுன்லோட் பண்ணி போடலாம். ஓகே, இப்போ நான் அந்த சாஃப்ட்வேரை காட்டுறேன், நான் எவ்வளோ தருக்குன்னு சொல்லி. சரி, இப்போ இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு விளங்குதா இல்லையே? இந்த ஸ்க்ரீனை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கா? மற்றவங்க எனக்கு மூன்று பேர் தான் ரிப்ளை பண்றாங்க. மற்றாக்கள் விளங்கலையா நான் பேசுறது? எல்லாரும் ரிப்ளை பண்ணாதான் நீங்க கான்சென்ட்ரேட், நீங்க தயவு செய்து ஒழுங்கா படிச்சு கொள்ளுங்க. நீங்க என்ன அறிவாருங்க, இப்ப நான் மூவ் பண்ணிக்கிற அந்த சாஃப்ட்வேர், ஒரு சாஃப்ட்வேர் மவுஸால கிளிக் பண்ணி வச்சுக்கிறேன், ஒரு தவளை மாதிரி தெரியுவாருங்க. நோட்பேட், இதான் நோட்பேட். ஓகே, அதே மாதிரி ஃபைல்ஸ் இல்லான்னு சொன்ன விஷயம் அறிவாரு. ஃபைல்ஸ் இல்ல லோகோ இப்படி தான் ரெட் கலர்ல FZ போட்டுருக்கும். FZ அப்படி ஒன்றா கனெக்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்தது இது மாதிரி ஃபைல்ஸ் இல்ல மாதிரி இன்னொரு சாஃப்ட்வேர் இருக்கு. சாரி, ஃபைல்ஸ் இல்ல, நோட்பேட் மாதிரி. அடுத்தால் வந்துட்டு ஆட்டோம் சொல்றது, ATOM, ஆட்டோம்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. இது கொஞ்சம் லோட் கூட சம்டைம். இப்போ எந்த மெஷினுக்கு நான் யூஸ் ஆட்டோம்ங்கிற சாஃப்ட்வேர் நான் வச்சு தான் இருக்கிறேன், பட் பாவிக்கிற விதம் குறையில. பட் இது ஈஸி, உங்களோட கோடிங்கை ரன் பண்றது, உங்களோட கோடிங்கை மேனேஜ் பண்றது, ப்ராஜெக்ட் ஃபோல்டர்லாம் ஹேண்டில் பண்றது கடும் ஈஸி. ஆட்டோமா யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா கொஞ்சம் லோட் கூட, வெயிட் லோட் ஹை வெயிட். இது கொஞ்சம் பாருங்க, இந்த மெஷின்ல பாருங்க, இந்த கர்சர் இருக்கிற இடத்துல ஒரு லோகோ ஒன்று இருக்கு ரெட் கலர்ல பாருங்க, அது கிட்ட ஒன்னா ஆட்டோம்னு காட்டுது. இது ஆட்டோங்கிற லோகோ, பச்சை கலர்ல ஒரு உள்ளுக்கு ஒரு லோகோ ஒன்று போட்டிருக்காங்க. ஓகே, இது வந்துட்டு உங்களோட கோடிங்கை தனித்தனியாக காட்டும். ஒவ்வொரு கோடிங்கையும் ஒவ்வொரு கலர்ல ஈஸி ஐடென்டிஃபை பண்ணும். மினிமைஸ் கோடிங்குள்ள மினிமைஸ் பண்ணி வைக்கிறது, சப் கேட்டகரி ஈஸியாக காட்டும். ஃபோல்டர் மேனேஜ்மெண்ட்லாம் ஈஸியாக இருக்கும். ஓகே, பட் கொஞ்சம் லோட் கூட. இன்னொன்று இருக்கு மீடியம் மாதிரி, நோட்பேட் பெட்டர், ஆட்டோமோட கொஞ்சம் லோ லெவல், அதுவும் கொஞ்சம் லோட் குறைய. சப்ளைம் உண்டு. நான் அனுப்பிக்கிறது ஆட்டோங்கிற சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறதுக்குரிய ஆஃபீஷியல் வெப்சைட், ஃப்ரீ டவுன்லோட் தானே, அது நீங்கள் பே பண்ண தேவையில்லை. அடுத்த சாஃப்ட்வேர் வந்து சப்ளைம். ஓகே, இதுவும் ஒரு HTML ஒரு கோடிங் எடிட்டர் தான். எந்த கோடிங் பண்றாலும் நீங்க இதில் எடிட் பண்ணலாம். இப்போ சப்ளைம்ல இருக்கிறது 3.0 வெர்ஷன். அதுக்குரிய இந்த நியூ வெர்ஷனை டவுன்லோட் பண்றதுக்குரிய லிங்கை தான் இதில் போட்டிருக்கேன்னு பாருங்க, சப்ளை. ஸோ இது மாதிரி வேறு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் Adobe Dreamweaver இருக்கு. அப்படி ஒவ்வொரு சாஃப்ட்வேர், இதெல்லாம் எந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நீங்க உங்களோட வெப்சைட்டை டெவலப் பண்ணலாம். ஓகே, பட் நீங்க எல்லாத்தையும் எடுக்கணும். Notepad++ யூஸ் பண்ணுங்க, இல்லாட்டி சப்ளைம், இல்லாட்டி ஆட்டோ, மூணுல ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணுங்க.
அடுத்தது டெஸ்டிங் என்று சொன்னேன். நம்ம சாஃப்ட்வேர் ரன் டெவலப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதை நம்மளுக்கு டெஸ்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், சரியான முறைக்கு ஒர்க் பண்ணுதான்னு சொல்லி. அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது டிஃபால்ட்டாக நம்மளோட கம்ப்யூட்டரில் இருக்கிற ப்ரௌசர், அதாவது குரோம் அல்லது ஃபயர்ஃபாக்ஸ். இதில் ரெண்டில் எதை வேண்டாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் குரோமே ஹார்ட்ரனே இப்போ நான் யூஸ் பண்ணிக்கிறது ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இதில் நம்மளோட வெப்சைட்டை ரன் பண்ணி பார்க்குறேன். ஜஸ்ட் நீங்கள் இன்டர்நெட்டுக்கு அப்லோட் பண்ண தேவையில்ல, நம்மளோட மெஷின்ல இருந்தே நம்மளோட ஃபைல் டபுள் கிளிக் பண்ணால் ஓப்பன் இதில் ரன் ஆகி காட்டும், எப்படி காட்டும் ஃபயர்ஃபாக்ஸ்லேருந்து காட்டும். ஸோ அதை வித்தியாசமாக ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதே சாஃப்ட்வேரை எப்படி நம்ம என்னென்னு சொல்கிறோம், மொபைலில் பார்த்தா எப்படி இருக்கும் இந்த வெப்சைட் இந்த செக் பண்ணுறதுக்கு நான் பாருங்க இதில் போனீங்கன்னா வெப் டெவலப்பர் டூல்னு ஒன்று இருக்குது. நான் அந்த டெஸ்டிங் டைம் வரக்குள்ள உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நான் பாருங்க நிறைய டூல் இருக்கு. நம்மளோட மெஷின்ல இருந்தே நம்மளோட வெப்சைட்டை நம்ம டெவலப் பண்ணி பார்க்கலாம். ஆப்பிள் ஃபோனில் பார்த்தா எப்படி இருக்கு, மை 6S பார்த்தா எப்படி இருக்கு, டெப்ல பார்த்தா எப்படி இருக்கு, மைபேட்ல பார்த்தா எப்படி இருக்கு. ஸோ ஒவ்வொரு சைஸ்ல அதை சிஎஸ்எஸ் தரப்புல நான் அந்த சைஸ் டிஃப்ரெண்ட் விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த ப்ரௌசரை தேவைப்படும். அது டிஃபால்ட்டாகவே இருக்கும், நம்மளுக்கு டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஃபயர்ஃபாக்ஸ் இல்லாட்டி என்ன சொல்கிறேன் மற்ற வந்துட்டு குரோம், கூகுள் குரோம். ஸோ ரெண்டில் ஒன்றா நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, தயவு செய்து இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரை யூஸ் பண்ணாதீங்க. இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர் வந்துட்டு HTML CSS இருக்கிற எல்லா கோடிங்ஸுக்கும் சப்போர்ட் பண்ணாது. அது கிட்டத்தட்ட செத்து போன கணக்கு உண்டது. அவங்களோட நியூ வெர்ஷன் வந்திருக்கு, பட் இன்னும் கூகுள் குரோம் அல்லது ஃபயர்ஃபாக்ஸ் அந்த அளவுக்கு எக்ஸ்போசர் ஆகல. அது யூசர் ஃப்ரெண்ட்லினஸ் குறைய, அது ஸ்பீட் குறைய இவங்களோட ஒப்பிட்டா, அந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்கு. ஓகே, ஸோ இந்த நான் இப்போ அனுப்புன அவ்வளோ லிங்க்ல இருந்து ZAM அல்லது WAM இது ரெண்டில் ஒன்றை டவுன்லோட் பண்ணி வைங்க, அது தேவைப்படும். அதே மாதிரி ஃபைல்ஸில்லாங்கிறத டவுன்லோட் பண்ணி வைங்க, அது தேவைப்படும். அடுத்தது எடிட்டர், ஆல்ரெடி உங்களோட நோட்பேட் ப்ளஸ் இருக்குன்னு சொன்னால் அதை தேவைண்ட அதை யூஸ் பண்ணுங்க, இல்லை வேறு எதுவும் தேவைண்ட நினைக்கிறத யூஸ் பண்ணுங்க. நீங்கள் சர்ச் பண்ணலாம், வெப்சைட் எடிட்டர் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நிறைய இது வரும். அதில் உங்களுக்கு எது தேவையோ யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஒருவேளை அதை இன்ஸ்டால் பண்ணுறதுல உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் தயவு செய்து யூடியூப்ல போயிட்டு ஹவு டு இன்ஸ்டால் ஃபைல்ஸ் இல்லை, அதில் ஒன்றுமே இல்லை, இது இருக்குது சிம்பிள் கேஸ். ஓகே, அவரும் ஸோ இவரும் தான் நம்மளுக்கு ரிக்யர்மெண்ட்டில் வந்து சேரும். ஓகே, என் பிள்ளைய ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நான் அடுத்த கிளாஸில் ஜஸ்ட் கிளாஸில் இருக்கிற மாதிரி குயிஸில் அங்கே இருக்க போகிறல ஜஸ்ட் செக் பண்ணுவோம் நீங்கள் எந்த அளவுக்கு இதில் நாலேஜ் இருக்கீங்க. நான் அனுப்பின வெப்சைட்ஸை விசிட் பண்ணி பார்த்தீங்களா, தேவையான சாஃப்ட்வேர் எடுத்து வச்சிருக்கீங்களா, நீங்கள் இன்ஸ்டால் பண்ண தேவையும் இல்லை. உங்களோட மெஷினில் ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்க, ஓப்பன் பண்ணி லிங்க் எல்லாம் நான் சென்ட் பண்ணிட்டேனே வாட்ஸ்அப்பில் எல்லாருக்கும், இந்த வாட்ஸ்அப் இதில் சென்ட் பண்ணிட்டீங்க, நான் இந்த சாட் பாக்ஸில் எல்லாருக்கும் சென்ட் பண்ணி நான் ஏன் குறிப்பிட்ட ஒரு ஆளுக்கு தான் போய்க்கு போலேன்னு. ஓகே, நான் எல்லாம் சென்ட் பண்ணுறேன், வெயிட் பண்ணேன். இப்போ சென்ட் பண்ணுறேன், இப்போ வெறும் பாருங்க. ஓகே, நான் அனுப்பியிருக்கேன் பாருங்க. ஒவ்வொரு சாஃப்ட்வேரையும் எங்கே டவுன்லோட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் முதலாவது ZAM சர்வர், விண்டோஸ் 8க்கு மட்டும் தேவைண்டாங்க, அது இது 7, 8, 10 கூடியது. அடுத்து ஃபைல்ஸ் எல்லாம் எங்கே டவுன்லோட் பண்ணலாம், நோட்பேஸ், சப்ளைம், ஆட்டோம் இதெல்லாம் எங்கே டவுன்லோட் பண்ணலாம். ஒரு லிங்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். மெஷினில் இருக்கிறார்கள் டக்குன்னு டபுள் என்ன செய்யுங்க, இதை காப்பி பண்ணி ஒரு வேர்ட் ஃபைலில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்க, வெப் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் சொல்லி அதுக்கு பேரை கொடுங்க. அதுக்குள்ள ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, சாஃப்ட்வேர்னு சொல்லி. ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ண சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல, அதுக்குள்ளே சர்வ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நான் எப்போ சொல்கிறேன்னா அன்றைக்கு இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா காணும், அது வரைக்கும் நம்ம அவசரப்பட தேவை. ஓகே, இல்லை உங்களுக்கு டைம் கிடைக்குன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சாலும் எனக்கு ஓகே, எனக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இப்படி ஒரு ஃபோல்டர் ஒன்று போட்டு தேவையான விஷயங்கள் நம்ம படிக்கிற விஷயங்கள் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் ஒரு புக் எடுத்து நோட் பண்ணி வச்சாலும் ஒன்று தான், இல்லை வேர்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணி அதில் நான் சொல்கிற விஷயங்களை உங்களுக்கு விளங்குற மாதிரி சம்மரி மாதிரி உங்களுக்கு விளங்குற மாதிரி நோட் பண்ணி வச்சாலும் ஒன்று. எனக்கு எதுனாலும் ஓகே, உங்களுக்கு தேவையான டைமில் அதை எடுத்து உங்களுக்கு விளங்கணும். ஓகே, இந்த விஷயம் இந்த வேண்டாம் ஜாம் போகணும், இந்த விஷயம் இந்த வேண்டாம் இந்த வெப்சைட்டு தான் போகணுங்கிறது விளங்கணும். ஓகே, ஸோ நண்டே கிளாஸில் நான் வந்துட்டு கூடிய நேரம் கொண்டு போகல, இதோட முடிக்கிறேன்னு. என்ன ரீசன் நான் திரும்ப ஹாஸ்பிட்டல் போகணும் மொழியில் அவசரம் கொஞ்சம் வேர்ஜன். நான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண கிளாஸஸ் ஸ்டாப் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்துக்காக தான் வந்தேன். நான் ரெக்கமெண்டை முடிச்சுட்டேன் நான். ஓகே, இப்போ இன்றைக்கி பார்த்ததுல எதுவும் கேட்கணுன்னு இருந்தால் நீங்கள் மைக் ஆன் பண்ணி கேட்கலாம். நான் ஸ்க்ரீனை ஸ்டாப் பண்ணுறேன். அடுத்த கிளாஸை வந்துட்டு பிள்ளைகள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, HTML ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ HTML படிக்கிறதுக்கு ஓகே நம்மளுக்கு ஒரு எடிட்டர் தேவை, நோட்பேட் ++ அல்லது
atom அல்லது sublime ஏதாச்சும் ஒரு எடிட்டர் தேவை. நான் notepad++ வச்சு தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். எனக்கு அது இந்த மெஷினை லோட் பண்ண மாட்டாங்கிறதுக்காண்டி. ஸோ உங்களுக்கு சாஃப்ட்வேரை நீங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே புள்ளே. இப்போ நீங்க உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குங்களா? தயவு செய்து எதுவும் கேட்கணுமா இருந்தா இதுவரையும் பார்த்த விஷயங்கள்ல தயவு செய்து chat மூலமா அல்லது மைக் அன்மியூட் பண்ணிட்டு நீங்க என்னட்ட கேட்கலாம். அப்படி டவுட் இல்லைண்டா நத்திங் டு ஆஸ்க்னு சொல்லி நீங்க மெசேஜ்ல போடுங்க. கேட்கணுமா புள்ளே? யாருக்கும் எதுவும் இல்லையா? மற்றவங்க படித்த விஷயம் எல்லாம் கிளியரா புள்ளே? கிளியர்னா ஐம் ஸோ ஹாப்பி. ஸோ நம்ம இதில் பெரிய டெக்னிக்கல் விஷயம் இல்லை, தேவையான ரிசோர்ஸை எங்கிருந்து எடுக்கிறங்கிறது தான் நம்ம இன்றைக்கு பார்க்குறோம். ஓகே, தேங்க்யூ வெரி மச். எனக்கு 100 வீதம் செல்லியாலும் நீங்கள் கிளாஸை 100 வீதம் அட்டன் பண்ணுவீங்களா இருந்தால் கன்சர்ன் தயவு செய்து படிக்க போல ஆக்களுக்கு இருக்காங்க. தனியாக ஒரு இடத்துல இருந்து மேக்ஸிமம் 1 hour 1.5 hour தான். அண்ட் மேக்ஸிமம் 7 கிளாஸ் இது முடிஞ்சிடும். அந்த 7 கிளாஸு கொஞ்சம் சர்டிஃபிகேட் பண்ணுங்க. அப்படி நீங்கள் செய்வீங்களா இருந்தால் சப்ஜெக்ட் முடிகிற அன்றைக்கு உங்களால் உங்கள் ஓன் வெப்சைட்டை புரியலும். அதுக்கு நான் கேரண்டி செல்லதை ஃப்ளோ பண்ணிங்களா சரி. ஓகே, ஸோ அப்போ நம்ம மண்டே கிளாஸ் முடிச்சு கொள்வோம். அடுத்த கிளாஸ் மண்டே போடுறது இன்ஷா அல்லாஹ். அதுக்குரிய லிங்க் உங்களுக்கு வந்துட்டு நாளைக்கு இல்லாட்டி மண்டே சென்ட் பண்ணுவாங்க. உரிய ஆள் டான்ஸ் கூட அதை போயிட்டு சொல்லுவேன், ஒரு வாட்ஸ்அப்பு கூட உங்களுக்கு சென்ட் பண்ணுவார். நம்ம போலோ பேருக்கும் செல்வி நான் தனித்தனியாக அனுப்பி சொல்கிறேன். நம்ம தனித்தனியாக அனுப்பி சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஓகே, தேங்க்யூ வெரி மச். என் மொபைல் நம்பர் உங்கள் எல்லா டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லாதவங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. கேட்கணும்னு சொன்னால் எனக்கு அந்த மொபைல் நம்பரில் உங்களோட சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளுங்க. 0760143 எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பாதீங்க பிள்ளை. இல்லைன்னா நிறைய மெசேஜ் வரதால எனக்கு சம்டைம் பார்க்க கிடைக்காது. எனக்கு அந்த முக்கியமானவங்களோட மெசேஜ் வந்தால் மட்டும் நான் முன்னுக்கு வெறுமனாச்சு அதை பார்ப்பேன். மற்ற நம்பர்ஸ் எனக்கு பார்க்க கிடைக்கிறதில்ல. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மெசேஜ் பண்ணுறதால சில நேரங்களில் செக் பண்ண கிடைக்கிறதில்ல. ஸோ உங்களுக்கு ஏர்ஜென்ட் அப்படின்னு கேட்கணுமா இருந்தால் ஜஸ்ட் கிவ் மீ அ கால். கால் பண்ணி சொல்லுங்கள். இல்லாட்டி டெக்ஸ்ட் மெசேஜில் அனுப்புங்க. நான் இந்த ட்ரைனிங் ஒர்க் ஷாப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாள் இல்லைன்னு ஒரு விஷயம் பேசணும் நினச்சேன்னா நான் சில கால் எடுப்பேன், இல்லைன்னு மெசேஜ் பண்ணுவேன். ஓகே, நம்பரை அனுப்பியிருக்கேன். ஸோ கொஞ்சம் வச்சுக்கோ. Okay, so can you stop the class today? Okay, I'll stop now. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Thanks for joining with me.